விசிடி நம்பர் 2359, இடம் போபர், மகாராஷ்டிர. அவ்யக்தவாணி தேதி 23/7/2017. பாப்தாதாவின் கடைசி செய்தி. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 27/7/2017. விசிடி நம்பர் 2359, 2359, प्लेस भोपर, महाराष्ट्र. अव्यक्तवाणी डेट 23/7/2017. बाप दादा's लास्ट मैसेज. क्लैरिफिकेशन डेट 27/7/2017. जो ये धर्म पिताएं हैं ना, इब्राहिम बुद्ध क्राइस्ट, இந்த தர்ம பிதாக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட். ये आत्मा के लिए नहीं कर पाते पूरा. இவர்கள் ஆத்மாவிற்காக முழுமையாக செய்வதில்லை. जो भी करते हैं, என்னவெல்லாம் செய்கிறார்களோ, देह अभिमानी धर्म पिताएं हैं. தேகாபிமானி தர்ம பிதாக்கள் ஆவார்கள். इसलिए ஆகவே देह के कल्याण में ज्यादा बुद्धि रहती है. அவர்களின் புத்தி தேகத்தின் நன்மையில்தான் அதிகமாக ஈடுபட்டு இருக்கும். आत्मा का कल्याण कर ही नहीं पाते. ஆத்மாவினுடைய நன்மை அவர்களால் செய்யவே முடியாது. और ये आत्माएं विदर्भी हो या विदेशी हो, ये सब ब्रह्मा की गोद में खेलने वाली हैं. பிறகு இந்த ஆத்மாக்கள் விதர்மியாக இருந்தாலும் சரி, விதேசியாக இருந்தாலும் சரி, இவர்கள் பிரம்மாவினுடைய மடியில் விளையாடக்கூடியவர்கள் ஆவார்கள். कुखवंशावली है या मुखवंशावली है? குகவம்சாவளியா இல்லையானால் முகவம்சாவளிகளா? कुख माने गोद की वंशावली है. அவர்கள் குகவம்சாவளி. குக்கு என்றால் மடி, மடியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். उनको फक्र रहता है, हमने बाबा की गोद ली है. அவர்களுக்கு நாம் பாபாவினுடைய மடியை எடுத்துக்கொண்டோம் என்ற பெருமை அதிகமாக இருக்கும். तुम कल के बच्चे हो, நீங்கள் நேற்று வந்த குழந்தைகள். तुम क्या जानो? நீங்கள் என்ன அறிவீர்கள்? ज्ञान क्या होता है? ஞானம் என்ன ஆகும்? बहुत अहंकार. அவர்களுக்கு நிறைய அகங்காரம் இருக்கும். और उन बच्चों से பிறகு அந்த குழந்தைகளிடம் अम्मा प्रभावित होगी या बाप प्रभावित होगा? அம்மா அந்த குழந்தைகளோட பிரபாவத்தில் வருவாங்களா இல்லையானால் தந்தை வருவாரா? जो मनुष्य सृष्टि की माँ कही जाती है वो प्रभावित होती है. யாரை மனித உலகத்தினுடைய அம்மா என்று சொல்லப்படுகிறதோ அவங்க தான் அவர்களின் பிரபாவத்தில் வருகிறாங்க. दुनिया में भी देख लो, अभी உலகத்திலும் பாருங்கள். இப்பொழுது जो मनुष्य सृष्टि का पहला बच्चा है, யார் மனித சிருஷ்டினுடைய पत्ता, முதல் குழந்தை, முதல் இலை? कृष्ण बच्चा, கிருஷ்ண குழந்தை. माताएं उस बच्चे से प्रभावित हैं या नहीं है? அம்மாக்கள் அந்த குழந்தையோட பிரபாவத்தில் இருக்கிறார்களா இல்லையா? प्रभावित हैं. பிரபாவத்தில் कैसे? இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? यहाँ तक प्रभावित हैं இங்கு வரை பிரபாவத்தில் இருக்கிறார்கள் कि कृष्ण बच्चे को ही गीतापति भगवान माने बैठी हैं. என்னவென்றால் கிருஷ்ணர் குழந்தையை தான் கீதையினுடைய கணவர் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். नहीं இல்லையா? है? अरे दूसरे धर्मों में कन्वर्ट होने वाली भारत की आत्माएं, அரே, மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய பாரதத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் जो अभी नीची 8 कुरियों के ब्राह्मण बने हैं, யார் இப்பொழுது கீழான 8 குறிகளின் பிராமணர்களாக ஆகியிருக்கிறார்கள், जो ब्रह्मा की गोद को ही सब कुछ समझे बैठे हैं. யார் பிரம்மாவினுடைய மடியை தான் அனைத்தும் என்று புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். ब्रह्मा के मुख से निकले ज्ञान को
कुछ भी महत्व नहीं देते। பிரம்மாவின் வாயில் இருந்து வெளியே வந்த ஞானத்தை அவர்கள் ஒரு துளி கூட மகத்துவம் தருவதில்லை. वो आत्माएं அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் किसको समझती हैं? யாரை புரிந்து கொள்கிறார்கள்? गीता का भगवान, கீதையினுடைய கடவுள் யாரை புரிந்து கொள்கிறார்கள்? गीतापति भगवान किसको समझती हैं? கீதையின் கணவர் பகவான் என்று யாரை புரிந்து கொள்கிறார்கள்? हैं? कृष्ण बच्चे को समझे बैठी हैं। கிருஷ்ண குழந்தைகளை தான் புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். उनकी अम्मा कौन? அவர்களின் தாய் யாரு? है? जगदम्बा, ஜெகதம்பா, जो सारे ही ब्रह्मा कुमार कुमारियों को யாரு அனைத்து பிரம்மகுமார் குமாரிகளுக்கு चाहे आधार मूर्त हो, ஆதார் மூர்த்தாக இருந்தாலும் சரி, चाहे बीज रूप हो, விதை ரூபமாக இருந்தாலும் சரி, आखिरी माया से हाथ मिलाकर கடைசியில் மாயையோடு கையை கோற்றுக்கொண்டு इतना शक्तिशाली काम कर दिखाती है இவ்வளவு சக்தி நிறைந்த வேலையை செய்து காமிக்கிறாங்க. कि सारी दुनिया के सारे ही मनुष्य मात्र को என்னவென்றால் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித ஆத்மாக்களை अपने कंट्रोल में ले लेती है। தன்னுடைய வசத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். राज करेगा खालसा, ராஜ் கரேகா கால்சா, அதாவது அந்த காலிஸ் ஆத்மா ராஜ்யத்தை செய்வாங்க. सब माया के प्रभाव में आ जाते हैं। அனைவரும் மாயையினுடைய பிரபாவத்தில் வந்து விடுகிறார்கள். माया किसी को छोड़ती ही नहीं। மாயை யாரையுமே விடுவதே இல்லை. कि अष्टदेव आत्माएं जो जगत पिता के सर पर श्रेष्ठ मणकों के रूप में रखे जाते हैं, 8 தேவதைகள் யாரு ஜெகத் பிதாவினுடைய தலையில் சிரேஷ்டமான மணியின் ரூபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ उनको भी नहीं छोड़ेगी। அவர்களையும் விட மாட்டாங்களா? है? अरे किसी को नहीं छोड़ती माने அரே யாரையுமே விடுவதில்லை என்றால் है एक मायापति को छोड़कर, ஒரே ஒரு மாயையினுடைய கணவரை விட்டுவிட்டு, एक प्रकृतिपति को छोड़कर, ஒரே ஒரு பிரகிருதியினுடைய கணவரை விட்டுவிட்டு, एक लक्ष्मीपति को छोड़कर ஒரே ஒரு லக்ஷ்மியினுடைய கணவரை விட்டுவிட்டு और किसी को छोड़ने वाली नहीं है। வேற யாரையுமே விட போகிறவங்க இல்லை. क्योंकि ஏனென்றால் महाकाली மகாகாளி जो जगदम्बा तामसी रूप धारण करती है, எதை ஜெகதம்பா தமோ பிரதான ரூபத்தை தாரணை செய்கிறாங்களோ उसके सिर पर அவங்களுடைய தலையில் चंद्रमा विराजमान है। சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். वो ज्ञान चंद्रमा அந்த ஞானத்தின் சந்திரன் अधूरा है या संपन्न? அரையாக இருக்கிறாரா இல்லையானால் சம்பூர்ணமாக இருக்கிறாரா? अधूरा है। அரையாக இருக்கிறார். जब तक अधूरा है எப்பொழுது வரை அவர் அரையாக இருக்கிறாரோ तब तक, அப்பொழுது வரை चाहे मुस्लिम धर्म कहा जाए, முஸ்லிம் தர்மம் என்றும் சொல்லுங்கள், चाहे इस्लाम धर्म कहा जाए, இஸ்லாம் தர்மம் என்றும் சொல்லுங்கள், कोई और धर्मवंशी भी हैं, அதே போல் மற்ற தர்மத்தை சேர்ந்த வம்சத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். जिनमें अधूरे चंद्रमा को बहुत महत्व देते हैं, எந்த தர்மத்தில் அரைப்பிறையை அதிகமாக மகத்துவம் தருகிறார்கள், या सूर्य को बहुत महत्व देते हैं, இல்லையானால் சூரியனுக்கு அதிகமாக மகத்துவம் தருகிறார்களா? चंद्रमा को बहुत महत्व देते हैं। நிலாவிற்கு தான் சந்திரனுக்கு தான் அதிகமாக மகத்துவத்தை தருகிறார்கள். क्योंकि वो आत्माएं ஏனென்றால் அந்த ஆத்மாக்கள் ज्ञान चंद्रमा की गोद में संगम में पली हैं। ஞான சந்திரமாவினுடைய மடியில் சங்கம் யுகத்தில் பாலனையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். इसलिए उनमें ये संस्कार हैं
அதனால்தான் அவர்களில் இந்த சம்ஸ்காரம் இருக்கிறது. कि कृष्ण बच्चे को ही सब कुछ मानते हैं। என்னவென்றால் கிருஷ்ண குழந்தையை தான் அனைத்தும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். पूरा पूरा उसके नक्शे कदम पर चलती हैं। முழுமையாக அவருடைய காலடியில் அவர் எங்கு காலடியை எடுத்து வைக்கிறாரோ அந்த அடியில் தான் அவர்களும் நடக்கிறார்கள். आज भी दुनिया में देखो, खास भारत में देखो, இன்றும் விசேஷமாக பாரதத்தில் பாருங்கள், खुदान खास्ता ஒருவேளை बाप தன்- परिवार का தந்தை குடும்பத்தை சேர்ந்த தந்தை यदि चला जाए ஒருவேளை குடும்பத்தை விட்டு சென்று விட்டால் तो माताएं किसके अधीन हो जाती हैं? பிறகு அம்மாக்கள் யாருடைய அடிமையில் வந்து விடுகிறார்கள்? बच्चों के अधीन हो जाती हैं। குழந்தைகளின் கண்ட்ரோலில் வந்து விடுகிறார்கள். ये परंपरा कहाँ से चलती है? இந்த பரம்பரை எங்கிருந்து நடக்கிறது? कब की बात है? இது எப்பொழுதுக்கான விஷயம்? है? कब की बात है? எப்பொழுதற்கான விஷயம்? संपन्न रूप में कब की बात है? இது சம்பன்னமான ரூபத்தில் எப்பொழுது இருக்கக்கூடிய விஷயமாகும்? जब तीसरी बार ब्राह्मणों की सृष्टि रची जाती है எப்பொழுது மூன்றாவது தடவை பிராமணர்களின் உலகம் படைக்கப்படுகிறதோ और उसे खारिज किया जाता है, பிறகு அதை அழிக்கப்படுகிறதோ 2017-18 की बात है। இது 2017-18 விஷயம் ஆகும். जैसे आदि में हुआ था, எப்படி ஆரம்பத்தில் நடந்தது? सारी दुनिया एक ओर முழு உலகமும் ஒரு பக்கம், और एक आत्मा दूसरी ओर हो गई थी। பிறகு இன்னொரு ஆத்மா இன்னொரு பக்கம் ஆகிவிட்டார். ऐसे ही ड्रामा चलता है। அதே போல்தான் டிராமா நடக்கிறது. तो ஆகவே ये क्यों चलता है? இது ஏன் இப்படி நடக்கிறது? क्योंकि सभी बच्चे ஏனென்றால் அனைத்து குழந்தைகளும் किसके पक्ष में आ जाते हैं? யாருடைய தரப்புல வந்து விடுகிறார்கள்? प्यार देने वाले के पक्ष में आ जाते हैं। அன்பை கொடுக்கக்கூடியவர்களின் தரப்பில் வந்து விடுகிறார்கள். कृष्ण और क्राइस्ट की राशि मिलाई जाती है। கிருஷ்ணர் பிறகு கிரைஸ்டனுடைய ராசியை ஒன்று சேர்க்கிறார்கள். क्रिश्चियंस का कैसा प्यार होता है, दिखावटी या अंदरूनी? கிறிஸ்டியன்ஸ்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது? வெறும் காமிக்கக்கூடிய அன்பா, இல்லையானால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அன்பா? उन्होंने ये प्यार कहाँ से सीखा? அவர்கள் இந்த அன்பை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? किसकी गोद में बैठकर सीखा? யாருடைய மடியில் அமர்ந்து கொண்டு கற்றுக்கொண்டார்கள்? हैं? कृष्ण वाली आत्मा की गोद में बैठकर सीखा। கிருஷ்ணரின் ஆத்மாவின் மடியில் அமர்ந்து கொண்டு கற்றுக்கொண்டார்கள். बाहरी प्यार, வெளிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, उस बाहरी प्यार से बच्चा बुद्धि जो होते हैं, இந்த வெளியில் இருக்கக்கூடிய அன்பின் மூலமாக யார் குழந்தை புத்தியாக இருக்கிறார்களோ वो प्रभावित होते हैं। அவர்கள் பிரபாவத்தில் வருகிறார்கள். बाप को नहीं पहचान पाते, தந்தையை அறிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள். इसलिए बोला அதனால்தான் சொல்லியிருக்கிறார், कि बच्चे यज्ञ में रह करके गफलत कर रहे हैं। என்னவென்றால் குழந்தைகள் யக்னத்தில் இருந்து கொண்டே அலட்சியமாக இருக்கிறார்கள். बाबा से नाफरमान बरदार बन रहे हैं। தந்தையோடு கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். कह तो रहे हैं சொல்கிறார் बाबा की बात, பாபாவினுடைய விஷயம்தான். लेकिन बाबा को मास्टर सर्वशक्तिवान समझ रहे हैं इस दुनिया में, या समय को सर्वशक्तिवान समझ रहे हैं?
ஆகவே பாபாவை இந்த உலகத்தில் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று புரிந்து கொள்கிறார்களா, இல்லையானால் நேரத்தை சர்வசக்திவான் என்று புரிந்து கொள்கிறார்களா? हाँ? समय को सर्वशक्तिवान समझ रहे हैं। நேரத்தை தான் சர்வசக்திவான் என்று புரிந்து கொள்கிறார்கள். माँ किसके प्रभाव में आ गई? அம்மா யாருடைய பிரபாவத்தில் வந்து விட்டார்? है? बौद्धि बच्चों के प्रभाव में आ गई। பௌத்தி குழந்தைகளின் பிரபாவத்தில் வந்து விட்டார். ये बुद्ध எந்த புத்தர் इस भारत देश में இந்த பாரத நாட்டில் एक भगवान का अवतार बन करके बैठ गए। ஒரு பகவானுடைய அவதாரமாகிவிட்டு அமர்ந்து விட்டார். आज दुनिया में जो भी धर्म फैले हुए हैं, இன்று உலகத்தில் என்னவெல்லாம் தர்மம் பரவி இருக்கிறதோ उनमें एक ही धर्म है। அதுல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கிறது. जो भारत में भगवान के रूप में मान्यता प्राप्त है। कौन सा धर्म? எது பாரதத்தில் பகவான் என்ற ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஆகவே அது என்ன தர்மமாகும்? है बौद्ध धर्म। புத்த தர்மம். किस आधार पर? எதன் அடிப்படையில்? अहिंसा परमो धर्म। அஹிம்சா பரமோதரம், அதாவது அஹிம்சை தான் அனைத்தை விட உயர்ந்த தர்மம். अहिंसा ही परम धर्म है। कैसी अहिंसा उन्होंने हिस्ट्री में दिखाई? அவர்கள் எப்படிப்பட்ட அஹிம்சையை இதிகாசத்தில் வரலாற்றில் காமித்திருக்கிறார்கள்? विदेशियों ने आक्रमण किया விதேசிகள் ஆக்கிரமித்தார்கள், और उन्होंने हाथ उठाए दिए। பிறகு அவர்கள் கையை தூக்கி விட்டனர். हम युद्ध नहीं करेंगे। நாம் யுத்தத்தை செய்ய युद्ध மாட்டோம். करने से हिंसा होती है। யுத்தம் செய்தால் இம்சை ஏற்படும். हम अहिंसक रह कर जीवन में रहेंगे। நாம் இம்சை செய்யாதவர்களாக அஹிம்சக் ஆக வாழ்க்கையில் இருப்போம். उससे क्या हुआ? அதன் மூலமாக என்ன நடந்தது? बीवी बाल बच्चे அவர்களின் குழந்தை குட்டிகள் மனைவிகள் विदेशियों के अधीन हो गए। வெளிநாட்டை சேர்ந்தவர்களின் அடிமையில் வந்து விட்டனரா? अधीन होने के बाद वो बच्चे அடிமையாகிவிட்டு அந்த குழந்தைகள் दुखी हुए जन्म जन्मांतर, நிறைய ஜென்மத்திற்காக துக்கத்தை அடைந்தார்களா, या सुखी हुए? இல்லையானால் சுகத்தில் இருந்தார்களா? अब बताओ। இப்பொழுது சொல்லுங்கள். जो अपनी रचना को ही யாரு தன்னுடைய படைப்பையே सुरक्षा नहीं दे सकता, பாதுகாப்பு தர முடியவில்லையோ, अहिंसा परमो धर्मा कह करके அஹிம்சா பரமோதரம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய படைப்புக்கே பாதுகாப்பை தரவில்லை. उसकी अहिंसा அவர்களின் அஹிம்சை सच्ची है या உண்மையானதா, निरर्थक है? இல்லையானால் எதுக்கும் பயன்படாததா? निरर्थक है। அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. इस बात की गहराई को இந்த விஷயத்தினுடைய ஆழத்தை ब्रह्मा नामधारी பிரம்மா பெயர் கொண்டவங்க दादा लेखराज की आत्मा नहीं समझ सकते। தாதா லேக்ராஜனுடைய ஆத்மாவால் புரிந்து கொள்ள முடியாது. क्योंकि बच्चा बुद्धि आत्मा है, ஏனென்றால் குழந்தை புத்தி ஆத்மா ஆவாங்க. इसलिए प्रभावित होकर कह रही है। அதனால்தான் அந்த புத்த தர்மத்தின் பிரபாவத்தில் வந்துவிட்டு சொல்கிறார், सब अपने आप कौन संपन्न बना रहा है? அனைத்தையும் தானாகவே யாரு சம்பன்னமாக்குகிறாங்க? है? समय संपन्न बना रहा है। நேரம் சம்பன்னமாக்குகிறது. फिर ये भी बोला பிறகு இதுவும் சொல்லியிருக்கிறார், समय समाप्त हो चुका है। நேரம் முடிந்து விட்டது. क्या? என்ன? संपन्न भी बना रहा है।
நேரம் சம்பன்னமும் ஆக்குகிறது, और समाप्त भी हो चुका है। பிறகு முடிந்தும் விட்டதா? दो बातें कैसे हो सकती? இரண்டு விஷயம் எப்படி இருக்கும்? या तो संपन्न बनाए या ஒன்னு சம்பன்னமாக்கணும், तो खुद समाप्त हो जाए। இல்லையானால் இரண்டாவது தானே வந்து முடிந்து விடணும். ये मत सोचना, இதை யோசிக்காதீர்கள். अभी तो 20 साल पड़े हैं। இப்பொழுது இன்னும் 20 வருடங்கள் இருக்கிறது. किससे बोला யாரிடம் சொன்னார்? है? किससे बोला? किसने बोला? யார் சொன்னார்? யாரிடம் சொன்னார்? शिव भवन बोलो। யாரோ சிவபாபான்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, சிவபாபாவா? ये वाणी गुलजार दादी के मुख से चली है। இந்த வாணி வந்து குல்ஜார் தாதியினுடைய வாயின் மூலமாக நடத்தப்பட்டதாகும். जैसे अन्य अव्यक्त वाणियां चलती थी वैसे ही चली है। எப்படி மத்த அவ்யக்த வாணிகள் நடந்ததோ அதே போல்தான் இதுவும் நடத்தப்பட்டிருக்கிறது. तो ये मत सोचना 20 साल पड़े हैं। ஆகவே இதை யோசிக்காதீர்கள், இன்னும் 20 வருடங்கள் இருக்கிறது. किससे बोला? யாரிடம் சொன்னார்? ब्रह्मा की आत्मा ने गुलजार दादी के मुख से बोला। பிரம்மாவினுடைய ஆத்மா குல்ஜார் தாதியின் வாயின் மூலமாக சொன்னார். ये मत समझना 20 साल पड़े हैं। இதை புரிந்து கொள்ளாதீர்கள், இன்னும் 20 வருடம் இருக்கிறது என்று. யாரிடம் சொன்னார்? बच्चों से बोला। कौन से बच्चों से बोला? குழந்தைகளிடம் சொன்னார். ஆகவே எந்த குழந்தைகளிடம் சொன்னார்? बेसिक के बच्चों से बोला। பேசிக்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் சொன்னாரா? एडवांस के बच्चों से नहीं बोला। அட்வான்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளோடு சொல்லவில்லையா? एडवांस ज्ञान अभी उनकी बुद्धि में कुछ भी नहीं बैठ रहा है। இப்பொழுது वரை அவருடைய புத்தியில் அட்வான்ஸ் ஞானம் எதுவுமே அமரவில்லையா? अगर नहीं बैठ रहा है ஒருவேளை அமரவில்லைனா तो इसी सीजन की अव्यक्तवाणी में क्यों बोला दिल्ली में राजधानी स्थापन हो रही பிறகு है? இந்த சீசன்ல இருக்கக்கூடிய அவ்யக்தவாணியில் இது ஏன் சொல்லிவிட்டார்? தில்லியில் ராஜதானி படைக்கப்படுகிறது, बाप स्थापन कर रहे हैं। தந்தை படைக்கிறார். बोला या नहीं बोला? சொன்னாரா இல்லையா? तो दोनों के लिए बोला। ஆகவே இந்த விஷயம் இரண்டு பக்கத்திற்கும் சொன்னாரா? यह ब्रह्मा कुमारियों के लिए ही बोला। இல்லையானால் பிரம்ம குமாரிகளுக்கு மட்டும்தான் சொன்னாரா? दोनों के लिए बोला। இருவருக்கும் சொன்னாரு. दोनों समझते हैं இருவரும் புரிந்து கொள்கிறார்கள். कि अभी 20 साल पड़े हैं हमारे लिए। என்னவென்றால் இப்பொழுது இன்னும் 20 வருடம் இருக்கிறது என்று. लेकिन राजधानी पूरी स्थापन हो जाएगी तो ஆனால் ராஜதானி முழுமையாக ஸ்தாபனை ஆகிவிட்டால் राजा की धारणा शक्ति, ராஜாவினுடைய தாரணி சக்தி, जो भी 108 राजाओं का संगठन तैयार होगा माला रूपी, என்னவெல்லாம் 108 மணிமாலையின் சங்கடன் உருவாகுமோ उनकी धारणा शक्तियां அவர்களின் தாரணி சக்திகள் संपन्न स्टेज में आ जाएंगी या नहीं? சம்பன்ன ஸ்டேஜில் வந்து விடுவார்களா இல்லையா? राजा और रानी बनने वालों की, ராஜா பிறகு ராணி ஆகக்கூடியவர்கள், और यथा राजा तथा प्रजा भी संपन्न हो जाएगी। பிறகு யதா ராஜா ததா பிரஜா, எப்படிப்பட்ட ராஜாவோ அதே போல பிரஜைகளும் சம்பன்னமாகி விடுவார்கள். तो ஆகவே वो सूर्यवंशी बच्चे, அந்த சூரியவம்சி குழந்தைகள், बीज रूपी स्टेज में रहने वाले, விதரூபமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், नंबरवार வரிசைகரமாக या இல்லையானால் सूर्यवंश में कन्वर्ट होने वाली, சூரிய வம்சத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்கள், इसी जीवन में कन्वर्ट होने वाली, இதே வாழ்க்கையில் இருந்து கன்வெர்ட் ஆகக்கூடியவர்கள், चंद्रमा के वंश की आत्माएं, சந்திரமாவினுடைய வம்சத்தை சேர்ந்த ஆத்மாக்கள், दोनों के लिए बोला। இருவருக்கும் சொல்லி இருக்கிறார். ऐसे मत समझना 20 साल पड़े। இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள், இன்னும் 20 வருடம் இருக்கிறது. 100 साल का युग है तो 20 साल पड़े हैं। 100 வருடத்தின் யுகமாகும், ஆகவே 20 வருடம் இருக்கிறது. बच्चे ऐसे समझे बैठे हैं या नहीं? குழந்தைகள் இப்படி புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்களா இல்லையா?
20 साल तो हैं ही नहीं। 20 வருடம் இல்லவே இல்லை. अच्छा 20 साल तो हैं ही नहीं तो कितने साल हैं? சரி, நல்லது. 20 வருடம் இல்லவே இல்லை என்றால் பிறகு எத்தனை வருடம் இருக்கிறது? सो नहीं बता रहे। அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. अरे जब बता दिया, அரே எப்பொழுது சொல்லிவிட்டார்? मुरली में ही बोल दिया முரளியிலே சொல்லிவிட்டார். कि तुम बच्चों को तमो प्रधान से सतो प्रधान बनने में 40 से 50 वर्ष लगने हैं। என்னவென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கு 40 to 50 வருடம் பிடிக்கும். तो जो भी विजयमाला के 108 युगल मण के हैं, ஆகவே விஜயமாலையினுடைய யாரெல்லாம் 108 யுகல் மணிகள் இருக்கிறார்களோ उनको कितना टाइम लगेगा அவர்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் राजधानी स्थापन करने में? முழுமையாக ராஜதானி ஸ்தாபனை செய்வதற்காக அந்த விஜயமாலையின் 108 யுகல் மணிகளுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? யுகல் என்றால் ஜோடி. है 50 साल 50 வருடம். माने 2028। அப்படியானால் 2028. और यथा राजा, राजाओं के तैयार होने की देरी है, प्रजा तो फट से। பிறகு யதா ராஜா எப்படிப்பட்ட ராஜாவோ வெறும் ராஜாக்கு மட்டும்தான் ரெடி ஆகிறதுக்காக காத்து நிற்கிறோம். ராஜா ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா பிரஜைகள் உடனடியாகவே ரெடி ஆயிடுவாங்க. राजा ही में आ जाती है। ராஜாங்கத்தில் வந்து விடுகிறார்கள். तो ஆகவே 20 साल की जो समय बताया 20 வருடம் எந்த நேரத்தை சொல்லியிருக்கிறாரோ वो दुनिया वालों के लिए बताया। அது உலகத்தினருக்காக சொல்லியிருக்கிறாரா? पुरुषोत्तम संगम युग ज्यादा में ज्यादा है 100 साल। புருஷோத்தம சங்கம் யுகம் அதிகலும் அதிகபட்சமாக 100 வருடம் தான். पुरुष माने புருஷ் என்றால் आत्मा, और ஆத்மா. आत्माओं के बीच में उत्तम से उत्तम से उत्तम से उत्तम, பிறகு ஆத்மாக்களின் நடுவில் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் 500-700 करोड़ भी आत्मा से उत्तम से उत्तम लक्ष्मी नारायण नर से नारायण बनने वालों तक। 500 கோடி ஆத்மாவில் இருந்து சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் லக்ஷ்மி நாராயண் ஆகக்கூடியவங்க வரை सभी उत्तम हैं அனைவரும் சிரேஷ்டமானவர்களா? या नहीं है? இல்லையா? है? नंबरवार उत्तम है। அனைவரும் வரிசைகரமாக சிரேஷ்டமானவர்கள் தான். तो पुरुषोत्तम संगम युग ज्यादा में ज्यादा कितना साल हुआ? ஆகவே புருஷோத்தம சங்கம் யுகம் அதிகத்திலும் அதிகபட்சமாக எத்தனை வருடம் ஆகியது? 100 साल हुआ ना। 100 வருடம் ஆகியது இல்லையா? लेकिन किन के लिए? ஆனால் யாருக்காக? तुम बच्चों के लिए या दूसरे धर्म में कन्वर्ट होने वाली आत्माओं के लिए? குழந்தைகளாகிய உங்களுக்கா இல்லையானால் மத்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாவிர்களுக்காகவா? विदेशी और विधर्मियों में कन्वर्ट होने वाले जो ब्राह्मण संप्रदाय अभी हैं, விதேசத்தில் பிறகு விதர்மியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய எந்த பிராமண சம்பிரதாயத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ उनकी बात है அவர்களின் விஷயமா या तुम्हारे लिए இல்லையானால் உங்களுக்காக இருக்கிறதா? है? तुम बच्चे कहा जाता है जो सन्मुख बाप के बैठने वाले। குழந்தைகளாகி நீங்கள் என்று சொல்லும் பொழுது அது தந்தைக்கு நேர்முகமாக அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் சொல்லப்படுகிறது. ये बच्चा இந்த या குழந்தை इनके फॉलोअर बच्चे இல்லையானால் இவர்களின் ஃபாலோவர் குழந்தைகள் कौन हुए? யாராகினார்கள்? ब्रह्मा और ब्रह्मा की गोद में पलने वाले பிரம்மா பிறகு பிரம்மாவினுடைய மடியில் இருக்கக்கூடியவர்கள் 8 धर्म की 8 தர்மத்தின் कमजोर कुरी की आत्माएं, பலவீனமான குறியை சேர்ந்த பிராமணர்கள் वो सब हो गए ये। அவர்கள் அனைவரும் இவர்கள் ஆகிவிட்டனர். சைகை காமிக்கிறார் பாபா. जो और धर्मों में कन्वर्ट हो जाते हैं, யார் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகி விடுகிறார்கள், माँ के प्रभावित होने के साथ ही साथ
அம்மா பிரபாவத்தில் வருகிறார்கள். ஆகவே கூடவே बच्चे भी कन्वर्ट हो जाते हैं। அந்த குழந்தைகளும் கன்வெர்ட் ஆகி விடுகிறாங்க. बच्चा बुद्धि है, माँ को फॉलो करेंगे। குழந்தை புத்திகள் ஆவார்கள். ஆகவே அம்மாவை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. तो दो तरह के बच्चे हो गए। ஆகவே இரண்டு விதமான குழந்தைகள் ஆகிவிட்டனர். तुम बच्चे, ये बच्चा और इनके फॉलोअर बच्चे। குழந்தைகளாகிய நீங்கள், பிறகு இந்த குழந்தைகள், பிறகு இவருடைய ஃபாலோவர்ஸ், और वो बच्चे பிறகு அவர்கள் என்று மிகவும் தூரமாக காமித்து விட்டார். और उनके फॉलोअर बच्चे। பிறகு அவர்களின் ஃபாலோவர் குழந்தைகள். இது யார் ஆகிவிட்டனர்? कौन हुए? विधर्मी और विदेशी बच्चे। அவர்கள் என்னும் பொழுது அது விதர்மிகள், பிறகு விதேசி குழந்தைகள் ஆகிவிட்டனர். जो डायरेक्ट परमधाम से आते हैं, யாரு டைரக்டாக பரம்தாமத்திலிருந்து வருகிறார்கள், वो बहुत दूर वाले हो गए। அவர்கள் மிகவும் தூரத்தில் சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டனர். ये तो फिर भी बाजू वाले हैं, இவர்கள் அப்பொழுதும் கூட பக்கத்தில் தான் இருக்கிறார்கள். और तुम तो बिल्कुल नजदीक हो। பிறகு நீங்கள் மிகவும் அருகாமையில் இருக்கிறீர்கள். बाबा तुम बच्चों को सुनाते हैं, பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் சொல்கிறார். ये तो बीच में सुन लेता है। இவர் நடுவில் கேட்டுக்கொள்கிறார். कौन? யாரு? और उनके फॉलोअर? பிரம்ம பாபான் பதில் கொடுக்கறாங்க. பிறகு அவர்களின் ஃபாலோவர், वो भी। அவர்களும் அப்படிதான். तो बताया ऐसे मत समझो ஆகவே சொல்லியிருக்கிறார், இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். कि अभी 20 साल तुम्हारे लिए 20 साल तो है ही नहीं। இப்பொழுது இன்னும் நம்மளுக்காக 20 வருடம் இருக்கிறது. ஆனால் 20 வருடம் இல்லவே இல்லை. अब बाबा को बता देना चाहिए ना, 20 साल नहीं है तो कितने साल है। ஆகவே இப்பொழுது பாபாவுக்கு சொல்லிவிட வேண்டும் இல்லையா? 20 வருடம் இல்லையானால் எத்தனை வருடம் இருக்கிறது? अभी उतनी बात बुद्धि में बैठना बाकी है। ஆகவே இப்பொழுது அவ்வளவு விஷயம் புத்தியில் அமர்வது இன்னும் இருக்கிறது, மிச்சம் இருக்கிறது. क्यों? ஏன் அப்படி? क्यों? जब तक पूरी राजधानी स्थापन नहीं होगी, எப்பொழுது வரை முழுமையாக ராஜதானி ஸ்தாபனை ஆகவில்லையோ तब तक अम्मा अपने बच्चों का पक्ष लेती ही रहेगी। அப்பொழுது வரை கூட அம்மா தன்னுடைய குழந்தைகள் பக்கம்தான் இருப்பாங்க. अम्मा जो दाढ़ी मूछ वाली अम्मा थी, அம்மா யார் மீசை தாடி கொண்ட அம்மாவாக இருந்தாங்களோ, जिसका गायन शास्त्रों में नहीं है, யாருடைய பாடல் மகிமை சாஸ்திரத்தில் இல்லையோ, मंदिर नहीं है, यादगार मूर्तियाँ नहीं है, நினைவார்த்தமாக கோவில் இல்லை, சிலைகள் याद இல்லை, नहीं होती है, பூஜையும் நடப்பதில்லை, वो अम्मा दाढ़ी मूछ वाली அந்த தாடி மீசை கொண்ட அம்மா जिसकी पूजा नहीं होती है, யாருக்கு பூஜை நடப்பதில்லையோ, वो जब அவங்க எப்பொழுது क्लीन शेप वाली माता में प्रवेश करती है, தாடி மீசை இல்லாமல் கிளீன் ஷேவாக இருக்கக்கூடிய அம்மாவில் நுழைகிறாங்களோ, तब उसकी पूजा होती है। அப்பொழுதுதான் அவருக்கும் பூஜை நடக்கிறது. तो वो पार्ट अभी बाकी है या नहीं बाकी है? ஆகவே அந்த பார்ட் இப்பொழுது இருக்கிறதா இல்லையா? हैं? अरे वो पार्ट चलेगा या नहीं चलेगा? அரே அந்த பார்ட் இப்பொழுது நடக்குமா இல்ல நடக்காதா? चलेगा। நடக்கும். तो जो पार्ट अभी चलना बाकी है, ஆகவே இப்பொழுது எந்த பார்ட் இன்னும் நடக்கும் மிச்சமாக இருக்கிறதோ, इसलिए बोला அதற்காக தான் சொல்லியிருக்கிறார், कि 20 साल तो है ही नहीं तुम बच्चों के लिए। குழந்தைகளாகி உங்களுக்கு 20 வருடம் இல்லவே இல்லை. तो बच्चे तो जानते हैं, ஆகவே குழந்தைகள் அறிவார்கள். पहले ही बुझिया बाबा तो जानते हैं ना, முதலே சொல்லிவிட்டார், பாபா அறிவார் இல்லையா? आप भी जानते हैं நீங்களும் அறிவீர்கள். कि बाबा क्या कहना चाहते हैं। என்னவென்றால் பாபா என்ன சொல்ல விரும்புகிறார் என்று நீங்களும் அறிவீர்கள். कितने साल है? எத்தனை வருடம் இருக்கிறது? अरे आपके लिए पुरुषार्थ के लिए कितने साल हैं? அரே உங்களுக்காக புருஷார்த்தத்திற்காக எத்தனை வருடம் இருக்கிறது? 10 साल है। 10 வருடம் தான் இருக்கிறது. 20 साल तो है ही नहीं, सब कुछ अचानक होने वाला है। 20 வருடம் இல்லவே இல்லை. அனைத்தும் திடீர்னு தான் நடக்க போகிறது.
क्या? என்ன? और एक और बात बाबा याद दिलाना चाहते हैं। இன்னும் ஒரு விஷயத்தை பாபா क्या? நினைவில் கொண்டு வர விரும்புகிறார். என்ன? है? ये शरीर प्रत्यक्ष नहीं होना चाहिए। இந்த உடல் பிரத்யட்சமாக கூடாது. है? ये माने क्या? இந்த என்றால் எது? ये शरीर माने क्या? இந்த உடல் என்றால் எது? ये शरीर प्रत्यक्ष नहीं होना चाहिए। இந்த உடல் பிரத்யட்சமாக கூடாது. सिर्फ வெறும் बाबा की आवाज पहुंचनी चाहिए। பாபாவினுடைய சத்தம் மட்டும்தான் வர வேண்டும். किसको कहा बाबा? யாரை பாபா என்று சொல்லியிருக்கிறார்? है? बाबा की आवाज पहुंचनी चाहिए दुनिया में। பாபாவினுடைய சத்தம் மட்டும்தான் உலகத்தில் பரவ வேண்டும். जैसे ब्राह्मणों की दुनिया में எப்படி பிராமணர்களின் உலகத்தில் आज जो हुजूम के ब्राह्मण हैं, இன்று இவ்வளவு கூட்டமாக பிராமணர்கள் இருக்கிறார்கள். पांडवी ब्राह्मण तो थोड़े होते हैं। हुजूम के ब्राह्मण हैं जो 8 नीम के ब्राह्मण हैं। पांडवी ब्राह्मण तो थोड़े होते हैं। हुजूम के ब्राह्मण हैं जो 8 नीची कुरियों वाले हैं। யார் கூட்டமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் 8 தாழ்ந்த குறியை சேர்ந்தவர்கள் ஆவாங்க. वो भी दुनिया है ना ब्राह्मणों की। அதுவும் பிராமணர்களின் உலகம் ஆகும் இல்லையா? जैसे भक्ति मार्ग में देखा गया। எப்படி பக்த மார்க்கத்தில் பார்க்கப்படுகிறது? क्या देखा गया? என்ன பார்க்கப்படுகிறது? कि दुनिया समझती थी என்னவென்றால் உலகம் புரிந்து கொண்டது कि दुनिया में एक बड़ा भारी आतंकवादी आया हुआ। என்னவென்றால் உலகத்தில் மிகவும் பெரிய தீவிரவாதி வந்திருக்கிறார். ऐसे ब्राह्मणों की दुनिया में भी அதே போல்தான் பிராமணர்களின் உலகத்திலும் भारी हुजूम यही समझे बैठा है। மிகவும் அதிகமான கூட்டம் இதுதான் புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறது. खासकर அதிலையும் முக்கியமாக बच्चा बुद्धि ब्राह्मणों में। क्या? குழந்தை புத்தி பிராமணர்களும் இதுதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன? कौन आया हुआ है? யார் வந்திருக்கிறார்? ओसामा बिन लादेन। ஒசாமா பின் லாதேன் क्या? வந்திருக்கிறார். என்ன? सामा माने शाम आ गई। சாமா என்றால் சாயங்காலம் வந்து விட்டது. दुनिया की नजरों में सूरज छुपने वाला है। உலகத்தின் பார்வையில் இருந்து சூரியன் இப்பொழுது மறைய போகிறது. ओ शामा बिन लादेन। பாபா வார்த்தை பிரித்து சொல்கிறார். ஓ சாமா பின் லாதேன். जो कुछ तुम्हारे पास तन मन धन है वो सब दे दो। உங்களிடம் என்னவென்றால் உடல் மனம் பணம் இருக்கிறதோ அது அனைத்தையும் கொடுத்து விடுங்கள். नहीं तो छोड़ूंगा नहीं। இல்லையானால் விடமாட்டேன். तो क्या करता था वो? ஆகவே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? उसकी आवाज दुनिया में जा रही थी। அவருடைய சத்தம் மட்டும் உலகத்தில் சென்று கொண்டிருந்ததா? या दुनिया के सामने खुद जा रहा था? இல்லையானால் உலகத்திற்கு முன்னால் அவரே சென்று கொண்டிருந்தாரா? ऐसे ही बताया। அதே போல்தான் சொல்லியிருக்கிறார். ये शरीर प्रत्यक्ष नहीं होना चाहिए। இந்த உடல் பிரத்யட்சமாக கூடாது. किसके सामने नहीं प्रत्यक्ष होना चाहिए? யாருக்கு முன்னால் பிரத்யட்சமாக கூடாது? हैं? दुनिया के सामने प्रत्यक्ष नहीं होना चाहिए। உலகத்திற்கு முன்னால் பிரத்யட்சமாக கூடாது. अच्छा, வெளிதோன்ற கூடாது. நல்லது. जो யாரு ब्रह्मा की गोद के பிரம்மாவினுடைய மடியை சேர்ந்தவர்கள் सूर्यवंशी न बनने वाले बच्चे हैं। सूर्य
सूर्यवंशी में कन्वर्ट होने वाले बच्चे नहीं हैं। சூரியவம்சியாக ஆகாத குழந்தைகள் இருக்கிறார்கள். சூரிய வம்சத்தில் கன்வெர்ட் ஆக மாட்டார்கள். और धर्मों में भले कन्वर्ट हो जाएं, மற்ற தர்மத்தில் பலே கன்வெர்ட் ஆகி விடுகிறார்கள். गांठ बांधे बैठे हैं। அவர்கள் இப்படி முடி போட்டு உட்கார்ந்து நிற்கிறார்கள். उन बच्चों में प्रत्यक्ष नहीं होना चाहिए। அந்த குழந்தைகளுக்கு நடுவில் பிரத்யட்சமாக கூடாதா, வெளி தோன்ற கூடாதா? या तुम बच्चों के बीच प्रत्यक्ष नहीं होना चाहिए। இல்லையானால் குழந்தைகளாகி உங்களின் நடுவில் பிரத்யட்சமாக கூடாதா? ये शरीर प्रत्यक्ष नहीं होना चाहिए। இந்த உடல் வெளி தோன்ற கூடாது. सिर्फ बाबा की आवाज जाना चाहिए। வெறும் பாபாவினுடைய சத்தம் மட்டும்தான் போகணும். जनक बच्ची को ये संदेश पहुंचाना है। ஜனக்கு குழந்தை வரை இந்த செய்தியை எடுத்து செல்லணும். ताकि वो बच्ची அதனால் அந்த குழந்தை सबकी क्लास करा सके। அனைவருக்கும் கிளாஸை செய்விக்கலாம். क्या என்ன सबकी माने? அனைவரின் என்றால் யாருக்கு? अरे बात हो रही थी आवाज पहुंचाने की। விஷயம் சத்தத்தை கொண்டு செல்லணும் என்ற விஷயம் நடந்து கொண்டிருந்தது. आवाज कहाँ से निकलती है? சத்தம் எங்கிருந்து வெளியே வருகிறது? हैं? मुख से निकलती है। வாயிலிருந்து வருகிறதா? रावण से निकलती है। ராவணனிலிருந்து வெளியே வருகிறதா? विदेशों से नहीं निकलती है। வெளிநாட்டிலிருந்து வெளியே வருவதில்லையா? विदेशों से आवाज बाप की प्रत्यक्षता की नहीं निकलेगी। விதேசத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து தந்தையினுடைய வெளித்தோன்றுதலின் சத்தம் வெளியே வராதா என்ன? निकलेगी या नहीं निकलेगी? வெளியே வருமா இல்லையா? निकलेगी। வெளியே வரும். जैसे एडवांस के आदि में भी हुआ। எப்படி அட்வான்ஸ்னுடைய ஆரம்பத்திலும் நடந்தது. बीज रूप आत्माओं की दुनिया जब से आरंभ हुई, விதை ரூபமான ஆத்மாக்களின் உலகம் எப்பொழுதிலிருந்து தொடங்கியதோ तो विदेशी बीजों ने पहले पहचाना। அப்பொழுது வெளிநாட்டை சேர்ந்த விதைகள் முதலில் தெரிந்து கொண்டார்களா? सहयोग दिया சகயோகத்தை கொடுத்தார்களா? या स्वदेशियों ने सहयोग दिया? இல்லையானால் சுதேசிகள் சகயோகத்தை கொடுத்தார்களா? विदेशियों ने सहयोग दिया। விதேசிகள் தான் சகயோகத்தை கொடுத்தார்கள். इस्लाम धर्म का बीज हो, क्रिश्चियन धर्म का बीज हो, बुद्ध धर्म का बीज हो, இஸ்லாம் தர்மத்து விதையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் தர்மத்தின் விதையாக இருந்தாலும் சரி, புத்த தர்மத்தினுடைய விதையாக இருந்தாலும் சரி, वो ही सहयोगी बने। அவர்கள் தான் சகயோகி ஆனார்கள். तो ஆகவே किसके पास आवाज पहुंचाना? யாரிடம் சத்தத்தை எடுத்து செல்லணும்? जो वहाँ की हेड मानी जाती है। யாரை அங்க இருக்கக்கூடிய ஹெட் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள்? कौन யாரு? है? जनक दादी। ஜனக் தாதி. संदेश पहुंचाना ताकि वो सबकी क्लास करा सके। இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள், அதன் மூலமாக அவங்க அனைவருக்கும் இந்த கிளாஸை நடத்த முடியும். है? என்ன? कोई भी धर्म में कन्वर्ट होने वाले हों, எந்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, सबकी क्लास करा सके। அனைவருக்கும் அவங்க கிளாஸ் செய்விக்கட்டும். क्योंकि वो सब ஏனென்றால் அவர்கள் அனைவரும் किसी भी धर्म में जाने वाली होंगी, எந்த தர்மத்தில் செல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, आत्माएं। ஆத்மாக்கள். तो मातृ देश की माताएं होंगी, ஆகவே தாய்நாடை சேர்ந்த அம்மாக்களாக இருப்பார்களா? या विदेश के बाप होंगे? இல்லைனால் வெளிநாட்டை சேர்ந்த தந்தையாக இருப்பாங்களா? है? भारत जो मातृ देश है, वहाँ की माताएं हैं। பாரதம் எது தாய்நாடு ஆகுமோ அதை சேர்ந்த ஆத்மாக்கள்.
जो कृष्ण जैसे बच्चों को प्रधानता देती है। யார் கிருஷ்ணர் போல குழந்தைகளுக்கு மகத்துவத்தை கொடுக்கறாங்களோ, बाप के महत्व को नहीं जान पाते, தந்தையினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை. तो वो बच्ची ஆகவே அந்த குழந்தைகள் सबका क्लास कराए। அனைவருக்கும் கிளாஸ் செய்விக்கணும். कौन सा क्लास? எந்த கிளாஸ்? जो संदेश अभी दिया जा रहा है। எந்த செய்தியை இப்பொழுது தரப்படுகிறதோ அதனுடைய கிளாஸ். सभी बच्चों को समय का इशारा दे सके, அனைத்து குழந்தைகளுக்கும் நேரத்தின் சைகையை கொடுக்க முடியும். क्योंकि ஏனென்றால் बच्ची को भी अभी बाबा के पास आना है ना। குழந்தைக்கும் இப்பொழுது பாபாவிடம் வர வேண்டும் இல்லையா? क्या कहा? என்ன சொல்லியிருக்கிறார்? बाबा के पास आना है ना। பெண் குழந்தைக்கும் பாபாவிடம் வரணும் இல்லையா? कौन से बाबा के पास आना है? எந்த பாபாவிடம் வரணும்? है जो जनक दादी हैं, उनको कौन सी आत्मा के ऊपर, कौन सी साकार आत्मा है सृष्टि रूपी रंगमंच पर जिस पर पक्का विश्वास बैठा हुआ है? அந்த ஜனக் தாதி இருக்காங்க. அந்த ஜனக்னுடைய ஆத்மாவிற்கு இந்த சாக்கார உலகத்தில் எந்த ஆத்மாவின் மீது பக்கவாக நிச்சயம் அமர்ந்திருக்கிறது? तो ब्रह्मा बाबा के पास आना है ना। ஆகவே பிரம்மா பாபாவிடம் வரணும் இல்லையா? तो बाबा के पास आते आते ஆகவே பாபாவிடம் வந்து கொண்டே वो समय जो इशारा देने का है, அந்த நேரம் எது சைகை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ वो इशारा दे करके ही आए। அந்த சைகையை கொடுத்து விட்டு தான் வரணும். क्या என்ன? बिना इशारा दिए नहीं आए। சைகை கொடுக்காமல் வர வேண்டாம். कौन सा समय எந்த நேரத்திற்காக? है? कौन सा समय का इशारा? எந்த நேரத்தின் சைகை? अरे चाहे वो 10 साल पड़े हैं, பலே 10 வருடம் இருக்கலாம், चाहे वो 20 साल पड़े हैं, பலே 20 வருடம் இருக்கலாம். वो पहले खुद समझे 10 साल किसके लिए और 20 साल किसके लिए। அதை முதலில் அவங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும். 10 வருடம் யாருக்காக, பிறகு 20 வருடம் யாருக்காக. वो इशारा देने का है, அது சைகை கொடுக்க வேண்டியதாக உள்ளது. वो इशारा दे करके ही आए। அந்த சைகையை கொடுத்த பிறகுதான் வரணும். क्योंकि ஏனென்றால் अभी, अभी माने कभी இப்பொழுது என்றால் எப்பொழுது? है जब ये वाणी चल रही है। எப்பொழுது இந்த வாணி நடந்து கொண்டிருந்தது? अभी दूसरी बच्ची का जो शरीर है, இப்பொழுது இரண்டாவது பெண் குழந்தையினுடைய எந்த உடல் இருக்கிறதோ बहुत नाजुक है। அது மிகவும் பலவீனமாக இருக்கிறது. कौन सी बच्ची? எந்த குழந்தை? गुलजार दादी। गुलजार दादी. बाबा उस शरीर का वो यूज नहीं कर सकते। பாபா இப்பொழுது அந்த உடலை யூஸ் பண்ண முடியாது. इतना नाजुक शरीर हो गया है, இவ்வளவு பலவீனமான உடல் ஆகிவிட்டது. इसलिए அதனால்தான் ये जो बाबा बोल रहे हैं, இந்த விஷயத்தை எந்த பாபா சொல்கிறாரோ, ये जो बाबा बोल रहे हैं, இந்த விஷயத்தை எந்த பாபா சொல்கிறாரோ वो सभी तरफ जाना चाहिए। அது அனைத்து புறமும் செல்ல வேண்டும். सभी तरफ माने அனைத்து புறமும் என்று என்ன? उत्तर दक्षिण पूरब पश्चिम, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், चारों दिशाओं के कोनों में भी பிறகு 4 திசைகளின் மூலையிலும் आप
दिशाएं लुकाई हुई हैं अष्टदिक्पाल। எதற்காக 8 திசைகள் என்று பாடப்பட்டிருக்கிறது. பிறகு 8 திசையும் காக்கும் தேவதர்கள். चारों ओर जाना चाहिए। ஆகவே 4 புறமும் செல்ல வேண்டும். इसमें अगर संशय आया तो फेल हुआ। இதில் ஒருவேளை சந்தேகம் வந்துவிட்டால் பிறகு ஃபெயில் ஆகி விட்டாங்க. ये नहीं सोचना कि अभी बाबा ने ब्रह्मा का तन लिया, இதை இப்பொழுது யோசிக்காதீர்கள். என்னவென்றால் பாபா இப்பொழுது பிரம்மாவினுடைய உடலை எடுத்துக்கொண்டார். फिर दूसरी बच्ची का तन लिया। कौन सी बच्ची? பிறகு இரண்டாவது பெண் குழந்தையினுடைய உடலை எடுத்துக்கொண்டார். எந்த பெண் குழந்தை? हैं? गुलजार दादी का। குல்ஜார் தாதியினுடைய உடல். अब किसका तन लिया? பிறகு இப்பொழுது யாருடைய உடலை எடுத்துக்கொண்டார்? ब्रह्मा का भी तन छूट गया, பிரம்மாவினுடைய உடலும் சென்று விட்டது. दूसरी बच्ची का भी तन लुन्युम पुन्युम। பிறகு இரண்டாவது குழந்தையினுடைய உடலும் மிகவும் வீக்காக இருக்கிறது. बहुत कमजोर हो गया। बाबा ने जिसका तन लेना है वो लिया। பாபா யாருடைய உடலை எடுக்க வேண்டும் என்று இருந்ததோ அவருடைய உடலை எடுத்துக்கொண்டார். क्या? என்ன? कौन से बाबा ने तन लेना है सो लिया? எந்த பாபா உடலை எடுத்துக்கொள்ளணும் என்று எடுத்துக்கொண்டார்? ब्रह्मा बाबा ने लिया। பிரம்ம பாபாவா? बाबा ने जिसका तन लेना है वो लिया, பாபா யாருடைய உடலை எடுத்துக்கொள்ளணும் என்று இருந்ததோ அதை எடுத்துக்கொண்டார். क्योंकि ஏனென்றால் ये तन गुप्त रूप में है। ஏனென்றால் இந்த உடல் இப்பொழுது குப்தமான ரூபத்தில் இருக்கிறது. कौन सा तन गुप्त रूप में है? எந்த உடல் குப்தமான ரூபத்தில் இருக்கிறது? है? மறைமுகமாக இருக்கிறது. ब्रह्मा बाबा का तो गया, பிரம்ம பாபாவினுடைய உடல் வந்து போயிடுச்சு. वो तो गुप्त हो ही गया, अव्यक्त हो गया। அது எப்பொழுதுமே வந்து குப்தமாகி விட்டது, அவ்யக்தமாகி விட்டது. गुप्त होने न होने का सवाल ही नहीं। ஆகவே அது குப்தமாகவும் இல்லைன்னா ஆகாது. இதனுடைய கேள்வியே இப்பொழுது இல்லை. रहा गुलजार दादी, அதை தவிர குல்ஜார் தாதி இருக்காங்க. तो वो सबके सामने प्रत्यक्ष है ஆகவே அவங்க அனைவருக்கும் முன்னால் பிரத்யட்சமாக இருக்காங்களா? या छुपा के रखा गया है? இல்லையானால் அதையுமே மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறதா? तो जिसका तन लेना है उसका तन लिया। ஆகவே யாருடைய உடலை எடுக்கணும் என்று இருந்ததோ அந்த உடலை எடுத்துக்கொண்டார். किसने? யாரு? बाबा ने। பாபா. बाबा को पता ही नहीं है अभी बाबा किसको कहा जाए। பாபாவிற்கு இப்பொழுது இதுவே தெரியவில்லை பாபா என்று யாரை சொல்வது, और बाप किसको कहा जाए। பிறகு தந்தை என்று யாரை சொல்வது. यहाँ बाबा किसको कह रहे हैं? இங்கு பாபா என்று யாருக்கு சொல்கிறார்? हैं? निराकार शिव को कहा बाबा। நிராகார் சிவனை தான் பாபா என்று இங்கு அவர் சொல்லியிருக்கிறார். बाबा ने जिसका तन लेना है वो लिया है, क्योंकि ये तन गुप्त रूप में है। பாபா யாருடைய உடலை எடுத்துக்கொள்ளணும் என்று இருந்ததோ அவருடைய உடலை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் இந்த உடல் குப்தமான ரூபத்தில் இருக்கிறது. किसी के सामने नहीं आना चाहिए। யாருக்கு முன்னாலும் இது வரக்கூடாது. है? किसी के सामने नहीं आना चाहिए। யாருக்கு முன்னாலும் வரக்கூடாது. किसी माने யாருக்கு முன்னால் என்றால் किसी माने किसके सामने नहीं आना चाहिए। யாருக்கு முன்னால் என்றால் யாருக்கு முன்னால் வரக்கூடாது. हैं? बच्चों के सामने नहीं आना चाहिए। குழந்தைகளுக்கு முன்னால் வரக்கூடாதா? हैं? अरे बच्चों के सामने आना चाहिए या नहीं आना चाहिए? அரே குழந்தைகளுக்கு முன்னால் வரணுமா வரக்கூடாதா? आना चाहिए। வரணுமா? जो बच्चे हैं யாரெல்லாம் குழந்தைகளாக இருக்கிறார்கள் वो सब सूर्यवंश के हैं, बीज
அவர்கள் அனைவரும் சூரிய வம்சத்தை சேர்ந்த விதைகளா? या दूसरे धर्म वंशों के भी बीज बैठे हैं? இல்லையானால் மற்ற தர்மத்தை சேர்ந்த விதைகளும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களா? हैं? है या नहीं? இருக்கிறார்களா இல்லையா? तो पता चलेगा, चलता है ஆகவே இது தெரிய வருமா, தெரிய வருகிறதா? कि कौन सूर्यवंशी है யாரு சூரியவம்சியாக இருக்கிறாங்க, या कौन सूर्यवंश में कन्वर्ट होने वाले हैं, இல்லையானால் யாரு சூரிய வம்சத்துல கன்வெர்ட் ஆக போறாங்க, और कौन कौन बच्चे हैं इन बीज रूप आत्माओं में பிறகு எந்த குழந்தைகள் எல்லாம் இந்த பீஜ்ரூப் ஆத்மாக்களில் இருக்கிறார்கள், जो सूर्यवंश में कन्वर्ट होने वाले नहीं हैं। பிறகு சூரிய வம்சத்தில் அவர்கள் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களாக இல்லை. उन्होंने गांठ बांध रखी है ग्लानी करने की। அவர்கள் அவதூறம் செய்வதற்காக முடி போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். तो किसी के सामने ये रथ नहीं आना चाहिए, ஆகவே யாருக்கு முன்னாலும் இந்த உடல் வரக்கூடாது, आवाज जानी चाहिए, ஆனால் சத்தம் மட்டும்தான் செல்லணும். चाहे वो दुनियावी रूप में विदेशी या विधर्मी हो, பலே அது உலகத்தின் ரூபத்தில் விதர்மிகள் விதேசிகள், परमधाम से डायरेक्ट उतरी हुई आत्माएं द्वापर युग से, பரம்தாமத்திலிருந்து டைரக்டாக துவாபர் யுகத்தில் இந்த உலகத்தில் இறங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, चाहे वो उन विदेशी विधर्मी संगठनों में பிறகு அந்த விதேசி விதர்மி சங்கடன்ல कन्वर्ट होने वाली கன்வெர்ட் ஆகக்கூடிய ये भारत की आधार मूर्त आत्माएं हों, இந்த பாரதத்தின் ஆதாரமூர்த்தி மாதாக்களாக இருந்தாலும் சரி, ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, चाहे பலே बीज रूप आत्माएं हों, விதை ரூபமான ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, दूसरे धर्मों के बीज, उन तक ये आवाज जानी चाहिए, மற்ற தர்மத்தை சேர்ந்த விதைகள் அவர்களிடம் இந்த சத்தம் வந்து செல்ல வேண்டும். लेकिन ஆனால் शरीर उनके सामने प्रत्यक्ष नहीं होना चाहिए। உடல் அவர்களுக்கு முன்னால் பிரத்யட்சமாக கூடாது. अच्छा, हो जाएगा तो क्या होगा? பிரத்யட்சமாகி விட்டால் என்ன ஆகும்? है? अगर ஒருவேளை ये प्रत्यक्ष हो जाएगा सामने, ये तन, இந்த உடல் அவங்களுக்கு முன்னால் பிரத்யட்சமாகி விட்டால் तो क्या होगा? பிறகு என்ன ஆகும்? अरे कुछ हो जाएगा क्या? அரே ஏதாவது ஒரு நடந்து விடுமா என்ன? अरे हैं? अरे हिस्ट्री में जितने भी धर्म पिताएं आए, அரே ஹிஸ்டரியில எத்தனை தர்ம பிதாக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களோ उनका क्या हुआ? அவர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது? क्राइस्ट का क्या हुआ? கிரைஸ்டுக்கு என்ன நடந்தது? मोहम्मद का क्या हुआ? முகம்மதுக்கு என்ன நடந்தது? जो भी धर्म पिताएं आए, எந்த தர்ம பிதாக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களோ सबको அனைவருக்கும் इस दुनिया में आकर के இந்த உலகத்தில் வந்துவிட்டு उस समय की दुनिया वालों के बीच मात खानी पड़ी, அந்த உலகத்திற்கு முன்னால் வந்துவிட்டு உலகத்தினருக்கு முன்னால் வந்துவிட்டு தோற்க வேண்டியதாக இருந்ததா? या विजयी होके गए? இல்லையானால் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டு சென்றார்களா? मात खानी पड़ी। தோல்வி அடைய வேண்டியதாக தான் இருந்தது. बाद में उनके फॉलोअर्स ने कितना भी वितंडावाद कर दिया हो, அதற்கு பின்னால் பலே அவர்களின் ஃபாலோவர்ஸ் எவ்வளவு வேணாலும் வேறுபாடுகள் செய்து கொண்டிருக்கலாம். तो बस ஆகவே அவ்வளவுதான். आवाज ही जानी चाहिए। வெறும் சத்தம் மட்டும்தான் செல்லணும். समझ में आया ना?
புரிஞ்சுதே இல்லையா? हाँ, वहां तक क्या जहां तक आवाज जा सकता है। அங்கு வரைக்கும் சத்தம் செல்லணும், எங்கு வரைக்கும் செல்லணும் என்று செல்ல முடியுமோ அங்கு வரைக்கும் சத்தத்தை கொண்டு செல்லணும். क्या कहा? என்ன சொல்லியிருக்கிறார்? वहां तक क्या माने जो परम धाम से उतरने वाली आत्माएं हैं, वहां तक क्या பரம்தாமத்திலிருந்து இறங்கக்கூடிய ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு வரை जो दूसरे दूसरे धर्मों में कन्वर्ट होने वाली भारत की आत्माएं हैं, யார் மற்ற மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய பாரதத்தின் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ, आधार मूर्त ஆதாரமூர்த்த ஆத்மாக்கள் या बीज रूप आत्माएं இல்லையானால் விதை ரூபமான ஆத்மாக்கள் तुम बच्चों के बीच में भी बैठी हुई हैं, குழந்தைகளாகி உங்களுக்கு நடுவிலும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். सबके पास आवाज जानी चाहिए। அனைவரிடமும் இந்த சத்தம் செல்லணும். जहां तक आवाज आप पहुंचा सकते हैं, எங்கு வரைக்கும் உங்களால் சத்தத்தை கொண்டு செல்ல முடியுமோ அங்கு வரைக்கும் செல்லணும். वहां तक बाप की आवाज पहुंचनी चाहिए। அங்கு वரை தந்தையினுடைய சத்தம் செல்லணும். कौन से बाप की? எந்த தந்தையினுடைய சத்தம்? निराकार आत्माओं के बाप की आवाज, நிராகார் चंद्रवंशियों के बाप की आवाज, நிராகார் தந்தையினுடைய சத்தம், பிறகு சந்திரவம்சி தந்தையினுடைய சத்தம், अन्यान्य विदेशी और विधर्मी धर्म पिताओं की आवाज, இல்லையானால் மற்ற மற்ற விதர்மி விதேசி தர்ம பிதாக்களுடைய சத்தம், या இல்லையானால் सूर्यवंशी சூரியவம்சி जो पक्के बनने वाले हैं, யார் பக்கவாக ஆகவிருக்கிறார்களோ, जो कभी भी किसी भी जीवन में जीवन रहते யார் ஒருபொழுதும் ஒரு வாழ்க்கையிலும் வாழ்க்கை இருந்து கொண்டே दूसरे धर्मों की डालियों में, மற்ற தர்மங்கள் பக்கம், जैसे मनुष्य सृष्टि वृक्ष की எப்படி மனித சிருஷ்டி ரூபமான மரத்தின் दाईं ओर की भारतीय डालियां, ரைட் பக்கம் இருக்கக்கூடிய பாரதத்தை சேர்ந்த கிளைகள், विधर्मी, या बाईं ओर की विदेशी डालियां, இல்லையானால் லெஃப்ட் பக்கம் இருக்கக்கூடிய விதேசி கிளைகள் பிரான்ச்சஸ், उनमें कन्वर्ट होने वाले नहीं हैं। அதுல கன்வெர்ட் ஆகக்கூடியவங்க இல்லை. जहां तक आवाज पहुंचा सकते हो எங்கு வரை இந்த சத்தத்தை கொண்டு செல்ல முடியுமோ पहुंचाओ, அங்கு வரை கொண்டு செல்லுங்கள். पहुंचेगी। இதா சத்தம் செல்லுமா? ऊंचा, கேட்டிருக்காரு. अरे तुम्हारी आवाज जो मुट्ठ भर हो, 5 पांडव ही तो हैं। அரே உங்களுடைய சத்தம் எது ஒரு கைப்பிடியில், அதாவது 5 பாண்டவர்கள் தான் இருக்கிறார்கள் இல்லையா? है या नहीं? இருக்கிறதா இல்லையா? 5 पांडव हैं। 5 பாண்டவர்கள் தான் இருக்கிறார்கள். 5 पांडव जीते जी 5 பாண்டவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே, शरीर रहते रहते உடல் இருக்கும் பொழுதே स्वर्ग में जाते हैं। சொர்க்கத்தில் செல்கிறார்களா? जाते हैं, செல்கிறார்களா? जाते हैं, செல்கிறார்களா? हैं? नहीं जाते हैं। செல்வதில்லை. कौन जाते हैं? யார் செல்றாங்க? हैं? जो असल सूर्यवंशी हैं, युद्ध स्थिर, யார் உண்மையான சூரியவம்சியாக இருக்கிறாங்க? யுதிஷ்டர். चाहे संगम हो, சங்கம் யுகமாக இருந்தாலும் சரி, चाहे सतयुग हो, चाहे त्रेता हो, चाहे द्वापर हो, चाहे कलयुग हो, சத்யுகமாக இருந்தாலும் சரி, திரேதா யுகமாக இருந்தாலும் சரி, துவாபர யுகமாக இருந்தாலும் சரி, கலியுகமாக இருந்தாலும் சரி, झूठ से निरंतर युद्ध करते हैं। பொய்யோடு நிரந்தரமாக சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். एक सत्य बाप के साथ ही बनकर रहते हैं। ஒரே ஒரு உண்மையான தந்தையினுடைய
உதவியாளராக தான் இருக்கிறாங்க. उनसे कहा, அவர்களிடம் சொல்லியிருக்கிறார், पूछा, கேட்டிருக்கிறார், आवाज पहुंचेगी? சத்தம் செல்லுமா? इतना निश्चय है? இவ்வளவு நிச்சயம் இருக்கிறதா? कि हम आवाज पहुंचाएंगे? என்னவென்றால் நாம் அந்த சத்தத்தை கொண்டு செல்லுவோம். पहुंचेगी ना? அது சத்தம் செல்லும் இல்லையா? ब्रह्मा बाबा को संशय आ रहा है. பிரம்ம பாபாவுக்கு சந்தேகம் வருகிறதா? हैं? संशय आ रहा है? संशय आ रहा है तब बार बार पूछ रहे हैं. சந்தேகம் வருகிறதா? சந்தேகம் வருவதால் அடிக்கடி கேட்கிறாரா? या पक्का निश्चय हो गया कि पहुंचाएंगे? இல்லையானால் பக்கவாக நிச்சயம் வந்து விட்டதா இந்த சத்தத்தை நாம் கொண்டு செல்லுவோம் என்று? हैं? हाँ, क्योंकि आज बच्चों में ज्ञान कुछ ज्यादा ही चल गया है ना. இன்று குழந்தைகளில் ஞானம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறது இல்லையா? क्या कहा? என்ன சொன்னாரு? लेकिन बाप का ज्ञान नहीं, ஆனால் தந்தையினுடைய ஞானம் இல்லை, खुद का ज्ञान. தன்னுடைய ஞானம். खुद का ज्ञान चल गया है. தன்னுடைய ஞானம் இருக்கிறது. खुद को தன்னை बाप से भी ज्यादा ज्ञानी समझते हैं. தந்தையை விட அதிகமாக ஞானி என்று புரிந்து கொள்கிறார்கள். किसी को 20 साल हुए, சிலருக்கு 20 வருடம் ஆகியது. इंट्रोड्यूस कर दिया. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. क्या? என்ன? जो समझते हैं हम बाप से भी ज्यादा ज्ञानी हो गए, யாரு தன்னை தந்தையை விட அதிகமாக ஞானி ஆகிவிட்டோம் என்று புரிந்து கொள்கிறார்களோ, ज्ञान के आधार पर ஞானத்தின் அடிப்படையில் हम बाप से भी टक्कर ले सकते हैं. நாம் தந்தையிடமும் சண்டையிட முடியும். उनका परिचय भी दे रहे हैं. அவர்களின் அறிமுகத்தையும் தருகிறார். किसी को 20 साल हुए, சிலருக்கு 20 வருடம் ஆகியது, किसी को 30 साल हुए, சிலருக்கு 30 வருடம் ஆகியது, किसी को 40 साल हुए. சிலருக்கு 40 வருடம் ஆகியது. एडवांस ज्ञान में आए हुए அட்வான்ஸ் ஞானத்தில் வந்திருக்கிறார்கள். वो समझते हैं அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், कि हम बाप के भी बाप बन गए. நாம் தந்தைக்கும் தந்தையாகிவிட்டோம். कौन है वो बच्चे? அந்த குழந்தைகள் யாரு? है 40 साल से एडवांस में कौन आया? 40 வருடமாக அட்வான்ஸ்ல யார் வந்திருக்காங்க? और बाप का भी बाप बन के बैठ गया. பிறகு தந்தைக்கெல்லாம் தந்தையாகிவிட்டு அமர்ந்து விட்டாங்க. और अपने को बाप समझकर बाप की धुनाई पिटाई भी कर दिया. பிறகு தன்னை தந்தை என்று புரிந்து கொண்டு தந்தையை அடித்து விட்டாங்க. अरे बाप को तो हक है ना. அரே தந்தைக்கு உரிமை இருக்கிறது இல்லையா? है? बच्चे को सुधारने का हक है या नहीं है? குழந்தைகளை சுதாரிக்க உரிமை இருக்கிறதா இல்லையா? है? बाप अपने को बाप समझेगा तब हक है. தந்தை எப்பொழுது தன்னை தந்தை என்று புரிந்து கொள்கிறாங்களோ அப்பொழுதுதான் அந்த உரிமை இருக்கிறதா? या बिना बाप समझे हक है? இல்லையானால் தந்தை என்று புரிந்து கொள்ளாமலே உரிமை இருக்கிறதா? हाँ. எப்பொழுது தந்தை என்று புரிந்து கொள்கிறாங்களோ அப்பொழுதுதான் உரிமை இருக்குன்னு பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றாரு, ஆமா. समझते हैं कि बाप के भी बाप बन गए. புரிந்து கொள்கிறார்கள், நாம் தந்தைக்கெல்லாம் தந்தையாகிவிட்டோம். और बाप बने हुए कोई को 40 साल हो गए. பிறகு தந்தையாகி சிலருக்கு 40 வருடம் ஆகிவிட்டது. क्या कहा? என்ன சொல்லியிருக்கிறார்? प्रैक्टिकल में बाप बन गए. பிராக்டிக்கல்ல அவங்க தந்தை ஆகிட்டாங்க. कोई को சிலருக்கு 30 साल हो गए. 30 வருடம் ஆகிவிட்டது. बाप के बाप बनकर बैठ गए தந்தைக்கு தந்தையாக அமர்ந்து और விட்டார்கள். विरोधी एक्ट करने लगे. விரோதமான செயல்களை செய்ய தொடங்கினார்கள். 30 साल हो गए.
30 வருடம் ஆகிவிட்டது. कोई को பிறகு சிலருக்கு 20 साल हुए. சிலருக்கு 20 வருடம் ஆகியது. 17-18 में से 20 साल घटाया तो कितना आया? 17-18 இருந்து 20 வருடத்தை நாம் கழித்து விட்டால் எவ்வளவு வருகிறது? 97-98. 97-98 97-98. तो उसने तब से विरोध करना शुरू कर दिया सक्रिय. ஆகவே அவங்க அப்பொழுதிலிருந்து விரோதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ராங்கா. प्रैक्टिकल में किया भी होगा. பிறகு பிராக்டிக்கல்ல செஞ்சிருப்பாங்க. प्रूफ भी मिल जाएगा. ப்ரூஃப் கூட கிடைத்திடும். लेकिन ये नहीं सोचते ஆனால் இதை நினைப்பதில்லை. कि बाप तो बाप ही है. தந்தை தந்தைதான் ஆவார். क्या என்ன क्या नहीं सोचते என்ன யோசிப்பதில்லை. कि बाप तो बाप ही है. என்னவென்றால் தந்தை தந்தைதான் ஆவார். जो मुरली में बार बार बोलता है எதற்காக முரளியில் அடிக்கடி சொல்கிறார் ब्रह्म वाक्य. பிரம்ம வாக்கியம். बच्चे तुम्हारा बाप आया. குழந்தைகள் உங்களுடைய தந்தை வந்திருக்கிறார். बोलता है बार बार कि नहीं? அடிக்கடி சொல்கிறாரா? बोलता है. சொல்கிறார். जो आप बने हो वो उसी बाप की वजह से बने हो. நீங்கள் இப்பொழுது என்னவாக ஆகியிருக்கிறீர்களோ அது அந்த தந்தையினுடைய காரணத்தால் தான் ஆகியிருக்கிறீர்கள். बाप ने ऐसा ज्ञान दिया தந்தை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறார். तब तुम्हारी बुद्धि में बैठा அப்பொழுதுதான் உங்களுடைய புத்தியில் அமர்ந்தது कि तुम किस धर्म के बीज हो. என்னவென்றால் நீங்க எந்த தர்மத்தினுடைய விதை ஆவீங்க? बाप தந்தை ஆகுவீங்க. क्या என்ன है? बाप ने ज्ञान दिया तब तुम्हारी बुद्धि में बैठा தந்தை ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்பொழுதுதான் உங்களுடைய புத்தியில் அமர்ந்திருக்கிறது. तुम किस धर्म के बीज रूप बाप हो. என்னவென்றால் நீங்க எந்த தர்மத்தினுடைய விதிரூபமான தந்தை ஆகுவீங்க. जो सक्रिय विरोधी बन जाते हैं யாரு மிகவும் பவர்ஃபுல்லான விரோதிகள் ஆகி விடுகிறார்கள். पूरा ही अधीन कर लेते हैं. முழுமையாக கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. जबरदस्त வலுக்கட்டாயமாக भारत की धुनाई पिटाई करते हैं. பாரதத்தை அடிக்கிறார்கள். कौन से धर्म वाले எந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள்? है? हैं? एक का नाम बताओ. ஒருத்தருடைய பெயரை சொல்லுங்க. अच्छा उन्होंने तो कितने लंबे समय तक राज्य किया भारत में. அவங்க எவ்வளவு ரொம்ப நீண்ட காலமாக பாரதத்தில் ராஜ்யத்தை செய்தார்கள். मिलकर के राज्य किया बहुत कुछ. மிகவும் ஒன்று சேர்ந்து விட்டு தான் ராஜ்யத்தை செய்தார்கள். किसने? யாரு? मुसलमानों ने. முஸ்லிம். वो कौन है जिन्होंने थोड़े समय राज्य किया அவங்க யாரு மிகவும் குறைந்த காலத்திற்காக ராஜ்யத்தை செய்தார்கள். और जबरदस्त धुनाई पिटाई मराई कर दी. பிறகு மிகவும் வலுக்கட்டாயமாக அடித்து விட்டார்கள், உதைத்து விட்டார்கள். हाँ கிறிஸ்டியன் தர்மம் என்று பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றார் ஆமா. ये सारी बातें बच्ची को जहाँ मैन जाना चाहते हैं. क्या कहा? இந்த அனைத்து விஷயமுமே பெண் குழந்தை எங்க எல்லாம் மெயினாக செல்லணும் என்று இருக்கிறதோ என்ன சொன்னாரு? ये जो अभी तक सारी बातें बोली இந்த விஷயம் எதெல்லாம் இப்பொழுது வரைக்கும் சொல்லி இருக்கிறாரோ वो सारी बातें அந்த அனைத்து விஷயம் मैन जहाँ जाना चाहते हैं. மெயினாக எங்கெல்லாம் செல்லணும் என்று இருக்கிறதோ. कौन जाना चाहते हैं? யார் செல்லணும் என்று இருக்கிறாங்க? अरे कौन जाना चाहते हैं? யார் செல்லணும் என்று இருக்கிறாங்க? बच्ची को तो बाबा के पास जाना है. गुलजार दादी लुंजम पुंजम हो गई. பெண் குழந்தைக்கு பாபாவிடம் செல்லணும். பிறகு குல்ஜார் தாதி ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க.
अब किसको जाना है? பிறகு இப்பொழுது யாருக்கு செல்லணும் என்று இருக்கிறது? मेन मेन शहरों तक, मेन देशों तक மெயினாக இருக்கக்கூடிய தேசங்களுக்கு किसको जाना है? யாருக்கு செல்ல வேண்டும்? मेन मेन जहाँ जाना चाहते हैं, மெயினாக எங்கெல்லாம் செல்லணும் என்று விருப்பப்படுகிறீர்களோ, जो भी हैं, யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, जिस सेंटर पर भी हैं, எந்த சென்டர்லயும் இருக்கிறீங்களோ, और जो अभी अभियान निकला है, பிறகு எது இப்பொழுது ஒரு அபியான் வெளியே வந்திருக்கு, क्या அபியான திட்டம், बता रहे हैं आगे क्या अभियान निकला है? அதையும் முன்னால் சொல்லுகிறார். என்ன திட்டம் வெளியே வந்திருக்கு? जो अभी अभियान निकला है, जो पूरे विश्व में चक्कर लगने वाला है, जिस अभियान का, இப்பொழுதுதான் எந்த திட்டம் வெளியே வந்திருக்கு, எதன் மூலமாக முழு விஸ்வத்திலும் அவங்க சுற்றவிருக்கிறார்கள். पता है कौन सा अभियान? அது தெரியுமா? என்ன யோஜனா, என்ன அபியான்? उस अभियान का पूरे विश्व में चक्कर लगने वाला है. அந்த அபியான் மூலமாக முழு விஸ்வத்திலும் சுற்றவிருக்கிறார்கள். जो अभियान सभी युवाएं मिलकर के बाबा को प्रत्यक्ष करने वाले हैं. எந்த அபியான் மூலமாக முழு இளைஞர்களும் ஒன்று சேர்ந்துவிட்டு பாபாவை பிரத்யட்சமாக விற்கிறார்கள். युवाओं को क्या खास बात हो गई? இளைஞர்களில் என்ன முக்கியமான விஷயம் இருக்கிறது? है? युवाओं में ज्यादा गिनती किसकी होती है? இளைஞர்களிலும் அதிகமாக யாரை எண்ணப்படுகிறது? अदर कुमारों की, कुमारियों की, अदर कुमारियों की या कुमारों की? அதர் குமார், திருமணமாகிய குமார்களா, இல்லையானால் குமாரிகளா, இல்லையானால் திருமணமாகிய குமாரிகளா, இல்லையானால் திருமணமாகாத இருக்கக்கூடிய குமார்களா, யாருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது? जो सभी युवाएं मिलकर के, எது அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து விட்டு, एक दो नहीं, 1 2 இல்லை, क्या सभी युवाएं मिलकर के அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து விட்டு बाबा को प्रत्यक्ष करने वाले हैं. பாபாவை பிரத்யக்ஷம் செய்யவிருக்கிறார்கள். कौन प्रत्यक्ष करने वाले हैं? யார் பிரத்யக்ஷமாக இருக்கிறார்கள்? युवाएं. இளைஞர்கள். जो बाप की प्रत्यक्षता कोई भी नहीं कर सका, எந்த தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவை யாராலையுமே செய்ய முடியவில்லையோ, वो काम कौन करने वाले हैं? அந்த வேலையை யார் செய்யவிருக்கிறார்கள்? युवाएं प्रत्यक्ष करने वाले हैं. இளைஞர்கள் தான் பிரத்யக்ஷம் ஆக்கவிருக்கிறார்கள். ये एक लास्ट संदेश है. இது ஒரு கடைசி செய்தியாகும். क्या என்ன? ये अभियान இந்த திட்டம் एक लास्ट संदेश है. ஒரு கடைசி செய்தியாகும். होगा, நடக்கும். इसके बाद कोई संदेश नहीं होगा. இதற்கு பிறகு வேறு எந்த ஒரு செய்தியுமே இருக்காது. यही अभियान இந்த செய்தி, जो भी है, இந்த திட்டம் தான் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, जिसकी भी बुद्धि में யார் புத்தி இல்ல, ये प्लान आया है. இந்த பிளான் வந்திருக்கிறதோ, क्या என்ன? अभियान का प्लान, இந்த திட்டத்தினுடைய பிளான், இந்த அபியானுடைய பிளான் जिसकी भी बुद्धि में आया है யாருடைய புத்தியிலெல்லாம் வந்திருக்கிறதோ, और जिसने भी बनाया है, பிறகு யாரெல்லாம் இதை உருவாக்கி இருக்கிறார்களோ, वो अभियान का प्लान அந்த அபியானுடைய பிளான் बाप की प्रत्यक्षता का, தந்தையினுடைய வெளித்தோன்றுதலின் பிளான். उसने नहीं बनाया है. उसने माने அவங்க உருவாக்கவில்லை. அவங்கன்னா யாரு? तुम में से किसी ने नहीं, इसने नहीं, इसके फॉलोअर्स ने नहीं. இல்லை,
நீங்க இல்லை, இவங்க இல்லை, உங்களுடைய ஃபாலோவர்ஸும் இல்லை, उसने बनाया है। அவங்க உருவாக்கியிருக்காங்க. नहीं समझा? புரியவில்லையா? उसने माने किसने அவங்கன்னா யாரு? है? अरे अर्ध विनाश में भी बनाया था। அரே பாதி அழிவிலும் அவங்க அப்படிதான் பிளான் பண்ணாங்க. एडवांस ब्राह्मणों की दुनिया में एडवांस में विनाश हुआ था, अर्ध विनाश। அட்வான்ஸ் பிராமணர்களின் உலகத்தில் அட்வான்ஸாக பாதி அழிவு ஏற்பட்டதா இல்லையா? उस समय भी उसी ने बनाया था। அந்த நேரத்திலும் அவங்க தான் உருவாக்குனாங்க. बाबा ने तो सिर्फ इशारा दिया, பாபா வெறும் சைகை மட்டும்தான் காமித்தாரு, क्लैरिफिकेशन नहीं दिया। கிளாரிபிகேஷன் கொடுக்கவில்லை. तो जिसकी बुद्धि में भी ये प्लान आया है ஆகவே யாருடைய புத்தியில எல்லாம் இந்த பிளான் வந்திருக்கிறதோ, और जिसने भी ये प्लान बनाया है, कौन सा प्लान பிறகு யாரெல்லாம் இந்த பிளானை உருவாக்கி இருக்கீங்களோ, எந்த பிளான்? है? बाप की प्रत्यक्षता का अभियान। தந்தையினுடைய வெளித்தோன்றுதலின் அபியான். ये कैसे होती है? अरे இது எப்படி நடக்கிறது? आपकी प्रत्यक्षता कैसे होती है पता ही नहीं। தந்தையினுடைய வெளித்தோன்றம் எப்படி ஏற்படுதுன்னே தெரியவில்லையா? अरे वो प्रत्यक्षता के लिए बाप के नाम के साथ भक्ति मार्ग में बम बम लगाया जाता है। அரே அதுல தந்தையினுடைய பிரத்யக்ஷதாக்காக வெளி உலகத்திலும் பக்தி மார்க்கத்திலும் அவருடைய பெயரோடவே பாம் பாம் என்று ஆட் हर பண்றாங்க. हर बम बम। ஹர் ஹர் பம் பம்னு சொல்றாங்க. कौन सा? யாரு? प्रत्यक्षता का प्लान। எந்த பிரத்யக்ஷதாவுடைய பிளான்? है? जोर से बोलो। परमात्मा प्रत्यक्षता बम। அதுதான் பரமாத்மா பிரத்யக்ஷதா பாம்பு ஆகும். युवाओं ने ही क्यों बनाया? அதை இளைஞர்கள் தான் ஏன் உருவாக்குனார்கள்? युवाएं ही मिलकर के क्यों बनाएंगे? யுவாக்கள் அதாவது இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து விட்டு ஏன் உருவாக்குகிறார்கள்? है? अरे कुमारियां क्यों नहीं? அரே அதை குமாரிகள் ஏன் உருவாக்கவில்லை? अदर कुमारियां क्यों नहीं? है? அதர் குமாரிகள் ஏன் இல்லை? कुमार जो चाहे सो कर सकते हैं। ஏனென்றால் குமார்கள் என்ன விரும்பினாலும் அதை செய்யலாம். चाहे तो दुनिया का ध्वंस कर सकते हैं। அவர்கள் விரும்பினால் முழு உலகத்தையும் அழிக்கலாம். और चाहे तो பிறகு விரும்பினால் नई दुनिया बना सकते हैं। புதிய உலகத்தை உருவாக்கலாம். माने कुमारों में से ही कोई कुमार निकलता है। அப்படியானால் குமார்களில் தான் ஏதோ ஒரு குமார் இப்படி வெளியே வராரு. जो नई दुनिया को बनाने का निमित्त बनता है। யார் புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக நிமித்தமாகுகிறார். और कुमार ही मिलकर के ऐसा संगठन बनाते हैं जिससे सारी दुनिया का विनाश। कौन सी दुनिया? பிறகு குமாரர்கள் தான் இப்படி ஒரு சங்கடனை உருவாக்குகிறார்கள். இதன் மூலமாக முழு உலகத்தினுடைய விநாசனம் ஏற்படுகிறது. ஆகவே எந்த உலகம்? अरे है? हाँ, जो प्लान तो पहले से ही बना हुआ था। எந்த பிளான் ஆரம்பத்திலேயே உருவாக்கிதான் இருந்தது. शास्त्र में प्रसिद्ध है। சாஸ்திரத்திலும் அது பிரசித்தமாக இருக்கிறது. ब्रह्मा द्वारा ब्राह्मणों की सृष्टि का 3 बार विनाश हुआ। பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களின் உலகத்தின் 3 தடவை அழிவு ஏற்பட்டது. ये आखिरी बार है। இது கடைசி தடவை ஆகும். तो ऐसा कौन सा अभियान है ஆகவே இது எப்படிப்பட்ட படையெடுப்பு ஆகும்? जो सारी ब्राह्मणों की सृष्टि का विनाश हो जाएगा। இதன் மூலமாக முழு பிராமணர்களின் உலகம் அழிந்துவிடும். अरे नहीं समझ में आया? அரே
புரியவில்லையா? बाप की प्रत्यक्षता का क्या प्लान, தந்தையின் வெளித்தோன்றுதல் இதனுடைய எந்த பிளான், क्या अभियान எந்த அபியான், है? இன்வேஷன்? आवाज सुनाई देगी? आवाज तो யாரோ சத்தம் மட்டும்தான் கேட்கும்னு சொல்றாங்க. कितना लंबे समय हो गया, பாபா சொல்றாரு சத்தத்துக்கு இவ்வளோ நீண்ட காலம் ஆகிவிட்டது. आवाज ही आवाज चली आ रही है, சத்தமே சத்தம் தான் இருக்கிறது. है? अरे दुनिया वालों को कहाँ शरीर दिखाई दे रहा है? அரே உலகத்தினருக்கு இந்த உடல் எங்கு தென்படுகிறது? वो तो सन 2001 के आसपास भी बोला था। அது வருடம் 2000 2001க்கு நடுவுல கூட சொன்னாரு. दुनिया वाले समझते हैं बाप गुप्त हो गए, உலகத்தினர் புரிந்து கொள்கிறார்கள் தந்தை குப்தமாகி விட்டார். और बाप कहते हैं பிறகு தந்தை சொல்கிறார், मैं बच्चों के आगे सदा प्रत्यक्ष हूँ। நான் குழந்தைகளுக்கு முன்னால் எப்பொழுதும் பிரத்யட்சமாக இருக்கிறேன். बच्चों के आगे, चच्चों के आगे नहीं। குழந்தைகளுக்கு முன்னால் தான், குழந்தைகளாக இல்லையானால் அவர்களுக்கு முன்னால் இல்லை. तो कौन सा प्लान है, कौन सा अभियान है? ஆகவே இது என்ன பிளான் ஆகும், என்ன படையெடுப்பு ஆகும்? जो मिलकर वो अभियान चलने वाला है। அந்த படையெடுப்பு இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து விட்டு தொடங்கவிருக்கிறார்கள். नहीं आता है बुद्धि में, புத்தியில் வருவதில்லையா? है? नई दुनिया का, नई दुनिया की स्थापना कुमार करेंगे, जिनको 24 घंटे आग लगी रहती है। யாரோ சொல்றாங்க புது உலகத்தினுடைய படைப்பு. அதுக்கு பாபா சொல்றாரு, புது உலகத்தினுடைய படைப்பு குமாரர்கள் பண்ணுவாங்களா? யாருக்கு 24 மணி நேரம் நெருப்பு தான் இருக்கு? जो बड़े बड़े फिलासफर दुनिया के बताते हैं, யாரு பெரிய உலகத்தின் பெரிய பெரிய பிலாசபர்லாம் சொல்றாங்க कि कुमारों के अंदर என்னவென்றால் குமாரர்களுக்குள் एक संकल्प ஒரே ஒரு எண்ணம், और பிறகு युगल जो अदर कुमार हैं, யுகலாக இருக்கக்கூடியவர்கள், திருமணமாகி இருக்கக்கூடியவர்கள் அதர் குமாரர்கள், उनके 1000 संकल्प। பிறகு அவர்களின் 1000 எண்ணங்கள். उन 1000 संकल्पों को एक तुला पर रखो, அந்த 1000 எண்ணங்களை ஒரு பலடையில் வையுங்கள். और कुमारों का एक संकल्प एक तुला पर रखो, பிறகு குமாரனுடைய ஒரு எண்ணத்தை ஒரு பலடையில் வையுங்கள். तो दोनों बराबर हो जाएंगे। ஆகவே அந்த 2 பலடைகளும் சரிசமமாகிவிடும். कौन सा संकल्प है? அது என்ன சங்கல்பமாகும்? वो कौन सी आग है அது என்ன நெருப்பு ஆகும்? जो कुमारों में सबसे जास्ती लगी रहती है? எது அதிகமாக குமாரர்கள் கிட்ட தான் இருக்கிறது? है? है? अच्छा, कुमार तो कभी रहे ही नहीं कोई, அப்படியா? யாருமே குமாரராகவே இல்லையா? कैसे बताएं? எப்படி சொல்ல முடியும்? तो उसका नाम दिया है, बड़े ते बड़ा बम है परमात्मा प्रत्यक्षता बम। ஆகவே அதுக்காக தான் பெயர் கொடுத்திருக்காங்க, பெரியதிலும் பெரிய வெடிகுண்டு, பரமாத்மா பிரத்யக்ஷதா பாம்ப். ये निर्माण का काम करेगा, இது படைப்பினுடைய வேலையை செய்யுமா? नई दुनिया निर्माण करेगा, புதிய உலகத்தை படைக்குமா? या पुरानी दुनिया को ध्वस्त करेगा पहले? இல்லையானால் முதலில் பழைய உலகத்தை அழிக்குமா? है? जो पुरानी ब्राह्मणों की दुनिया हो गई, सन 76 से शुरू हुई एडवांस ब्राह्मणों की दुनिया, எது பிராமணர்களின் உலகம் 1976 தொடங்கியது, இப்பொழுது பழையது ஆகிவிட்டதோ? जैसे बेसिक ब्राह्मणों की दुनिया पहले எப்படி பேசிக் பிராமணர்களின் உலகம் முதலில் 36-37 से शुरू हुई, 36-37 தொடங்கியது, 76 तक 40 वर्ष हुए, 76 வரை 40 வருடம் ஆகியது. ऐसे ही एडवांस ब्राह्मणों की दुनिया 76 से शुरू हुई, அதே போல்தான் அட்வான்ஸ் பிராமணர்களின் உலகம் 76 இருந்து தொடங்கியது. और பிறகு 2017 तक 40 वर्ष हुए। 2017 வரை 40 வருடம் ஆகிவிட்டது.
ये ध्वस्त होने वाली है। இது இப்பொழுது அழிய போகிறது. ये अभियान இந்த படையெடுப்பு युवाएं मिलकर करेंगे। குமாரர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து விட்டு செய்வார்கள். क्या என்ன? है? बुद्धि में नहीं बैठता புத்தியில் இது அமர்வதில்லை. है? यही अभियान இதே படையெடுப்பு தான். जो भी है, जिसकी भी बुद्धि में ये प्लान आया है, யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, யாருடைய புத்தியில் எல்லாம் இந்த பிளான் வந்திருக்கிறதோ, जिसने भी बनाया है, யாரெல்லாம் உருவாக்கி இருக்கிறீங்களோ, वो उसने नहीं बनाया है। அதை அவங்க உருவாக்கல. क्या कहा? என்ன சொல்லிருக்கார்? उसने नहीं बनाया है, அவர் அதை உருவாக்கவில்லை. बाप ने कैच कराया है। தந்தை தான் அதை கேட்ச் பண்ண வைத்தாரு. क्या? என்ன? वो प्लान उसको बाप ने कैच कराया है அந்த பிளேனை தந்தை தான் கேட்ச் பண்ண வச்சாரு. कि तुम्हारा मुख्य पार्ट क्या है। என்னவென்றால் உங்களுடைய முக்கியமான பார்ட் என்ன? तुम किस धर्म के बीज हो। நீங்க எந்த தர்மத்தை சேர்ந்த விதை ஆகுவீங்க? पहले ही फाउंडेशन डाल दिया था, முதலிலே அந்த ஃபவுண்டேஷனை போட்டுட்டாரு. आदि में ही। ஆரம்பத்திலேயே. किस धर्म के बीज हो? எந்த தர்மத்தின் விதை ஆகுவீங்க? हाँ? कौन सा धर्म है जो दुनिया का विनाश कराए देता है? எந்த தர்மம் உலகத்தை அழித்து விடுகிறது? हैं? क्रिश्चियन। கிறிஸ்டியன் தர்மம். उनमें भी वो क्रिश्चियन அதுலயும் அந்த கிறிஸ்டியன் जो नास्तिक हैं, யார் நாஸ்திகாக இருக்கிறாங்க, धर्म को नहीं मानते, தர்மத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, धर्म पिता को नहीं मानते, தர்ம பிதாவை ஏற்றுக்கொள்வதில்லை, गिरजाघर को नहीं मानते, சர்ச்சை ஏற்றுக்கொள்வதில்லை, धर्म पुस्तक को नहीं मानते, தர்ம புத்தகத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை, किसी को नहीं मानते, अपने सामने बाप को ही नहीं मानते। தனக்கு முன்னால் யாரையுமே ஏற்றுக்கொள்வதில்லை, தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. तो उनको ये प्लान बाप ने कैच कराया है। ஆகவே அவர்களுக்கு தந்தை தான் இந்த பிளானை கேட்ச் பண்ண வச்சிருக்காரு. कि तुम्हारा ये मुख्य कर्तव्य है। என்னவென்றால் உங்களுக்கு இந்த முக்கியமான வேலை இருக்கிறது. क्या? என்ன? क्या कर्तव्य என்ன வேலை? है? परमात्मा प्रत्यक्षता का बड़े से बड़ा बम फोड़ना। பரமாத்மா பிரத்யக்ஷதாவினுடைய பெரியதிலும் பெரிய அணுகுண்டை வெடிப்பது. उसे क्या होगा? அதன் மூலமாக என்ன ஏற்படும்? पहले क्या होगा? முதலில் என்ன வரும்? पहले सारी दुनिया ध्वस्त होगी, முதலில் முழு உலகமும் அழியுமா? बाद में बाप भी प्रत्यक्ष होगा। அதற்கு பின்னால் தான் தந்தையுமே பிரத்யக்ஷமாகுவார். क्या? என்ன? वो प्लान அந்த திட்டம் ग्लानी का प्लान है। கிளானியினுடைய திட்டமாகுமா? बम जो हैं वो बेहद में जो बनते हैं, எந்த பாம்பு இருக்கிறதோ वो ग्लानी के बम होते हैं या महिमा के बम होते हैं। எது எல்லைக்கு அப்பாற்பட்டதில் உருவாகுகிறதோ அது அவதூறத்தின் பாம்பாக இருக்குதா, இல்லையானால் மகிமையினுடையதாக இருக்கிறதா? ग्लानी के बम हैं। கிளானியினுடைய வெடிகுண்டு ஆகும். जो बम साधारण बच्चे नहीं फोड़ सके, எந்த குண்டை சாதாரணமான குழந்தைகளால் வெடிக்க முடியவில்லை. जो ब्रह्मा के साधारण बच्चे कहे जाते हैं, ब्रह्मा कुमार और कुमारी, யாரே பிரம்மாவினுடைய சாதாரணமான குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது, பிரம்மா குமார் குமாரிகள். ग्लानी तो करते हैं, करते रहे, लेकिन वो अभियान सफल नहीं हुआ। கிளானி செய்து கொண்டேதான் இருந்தார்கள், ஆனால் அந்த படையெடுப்பு வெற்றியாகவில்லை. और ये युवा कुमार பிறகு இந்த இளைஞர்கள் குமாரர்கள்
ये अभियान प्रैक्टिकल में संपन्न करके दिखाने वाले हैं, இந்த படையெடுப்பை பிராக்டிகலில் சம்பன்னமாக்கி காமிக்கவிருக்கிறார்கள். जिसमें எதுல सारी ब्राह्मणों की दुनिया का विनाश हो जाएगा முழு பிராமண உலகத்தின் அழிவு ஏற்படும். और नाम है उसका बाप का प्रत्यक्षतावम। பிறகு அதற்கு பெயரே இருக்கிறது, தந்தையினுடைய வெளித்தோன்றுதல் ரூபமாகிய வெடிகுண்டு. बाप प्रत्यक्ष हो जाएगा தந்தை வெளித்தோன்றி விடுவார், या नष्ट हो जाएगा? बाप प्रत्यक्ष हो जाएगा। அழிந்து விடுவாரா? தந்தை பிரத்யட்சமாகி விடுவார். अच्छा, நல்லது. क्योंकि बच्ची के तन में आकर तो बाबा குழந்தையினுடைய உடலில் வந்துவிட்டு பாபா इतना नहीं बोल सकता है। இவ்வளவு சொல்ல முடியாது. क्या என்ன इतना माने? இவ்வளவு என்றால் जितना जो नया तन है, எவ்வளவு எந்த புதிய உடல் இருக்கிறதோ, क्या तीसरा तन, மூன்றாவது உடல், ये जितना नंगा नाच कर सकता है, இவரால் எவ்வளவு நிர்வாணமாக டான்ஸ் பண்ண முடியுமோ इतना नंगा नाच அவ்வளவு நிர்வாணமாக டான்ஸ் बच्ची कैसे करेगी? பெண் குழந்தையால் எப்படி செய்ய முடியும்? है? बच्ची तो नहीं कर सकती। பெண் குழந்தையால் பண்ண முடியாது. बच्ची के तन में आकर तो बाबा इतना नहीं बोल सकता। ஒரு பெண் குழந்தையினுடைய உடலில் வந்துவிட்டு பாபாவால் இவ்வளவு சொல்ல முடியாது. सभा में भी சபையிலும் इतना नहीं बोल सकता। இவ்வளவு சொல்ல முடியாது. और பிறகு हलचल भी नहीं, அசைவும் கூட இல்லை. अचल रहना है। அசையாமல் இருக்கணும். भले बड़े ते बड़ा बम फूटे, பல எவ்வளவு பெரியதிலும் பெரிய வெடிகுண்டு வெடித்தாலும் சரி, बाप की बड़े ते बड़ी ग्लानी का बम फूट पड़े, தந்தையின் மிகவும் பெரியதிலும் பெரிய அவதூறத்திற்கான பாம் வெடித்தாலும் சரி, जहर भरा हुआ हो जिसमें, எதுல மிகவும் அதிகமாக விஷம் நிறைந்திருக்கிறது, अचल रहना है। அதிலையும் நீங்கள் அசையாமல் இருக்கணும். क्योंकि ஏனென்றால் क्यों अचल रहना है? ஏன் அசையாமல் இருக்கணும்? क्योंकि अब कहाँ जाना है? ஏனென்றால் இப்பொழுது எங்கு செல்லணும்? हैं? हैं? कहाँ जाना है? எங்கு செல்லணும்? याद ही नहीं आ रहा। हैं? घर जाना है। ஏனென்றால் இப்பொழுது வீட்டிற்கு செல்லணும். सूरज चांद सितारों की दुनिया के पार जाना है। சூரியன் நட்சத்திரத்திற்கு அப்பாற்பட்ட உலகத்திற்கு செல்லணுமா? नहीं, இல்லை. कहाँ जाना है? பிறகு எங்க செல்லணும்? हैं? जो मुरली में 20 बार बोला, எதற்காக முரளியில் 20 தடவை சொல்லப்பட்டு இருக்கிறது? घर को याद करो, வீடை நினைவு செய்யுங்கள், बाप को याद करो, தந்தையை நினைவு செய்யுங்கள், स्वर्ग को याद करो। ஸ்வர்கத்தை நினைவு अरे செய்யுங்கள். அரே, 3 को याद करें या 1 को याद करें? மூவரையும் நினைவு செய்யணுமா இல்லையானால் ஒருத்தரை நினைவு செய்யணுமா? अरे जो बाप है वही हमारा घर है। அரே, யாரு தந்தையாக இருக்கிறாரோ அவர்தான் நம்மளுடைய வீடு ஆவாரு. ज्योतिर्लिंगम शिव ஜோதிர்லிங்கம் मन சிவன். मना भव जिसके लिए बोला जाता है, யாருக்காக மன்மனா பவ் என்று சொல்லப்படுகிறது? मेरे मन में समा जा, என்னுடைய மனதில் वो இருங்கள். कहता है। அவர் சொல்றாரா? है? उसको मन है அவருக்கு மனம் तो कौन இருக்கிறதா? कहता है मन मना भव? பிறகு யார் சொல்றாங்க மன்மனா பவ்? साकार सो निराकार कहता है। சாக்காரத்தில் நிராகார் சொல்கிறார். एक ही व्यक्तित्व है ஒரே ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்கிறாரு. जो आज भी मंदिरों में पूजा जाता है, யாரை இன்றும் கூட கோவில்களில் பூஜிக்கப்படுகிறது, सबसे जास्ती तादाद में, மிகவும் அதிகமாக பூஜிக்கப்படுகிறது. जिसकी मूर्तियां खुदाइयों में मिली हैं, யாருடைய மூர்த்திகள் அகல் ஆராய்ச்சியில் கிடைத்திருக்கிறது, सार्वभौम है, அது அனைத்து இடத்திலும் பரவி இருக்கிறது. वो कहता है அவர்தான் சொல்கிறார் मन मना भव, மன்மனா பவ். अर्थात
அப்படியானால் मेरे मन में समा जा। என்னுடைய மனதில் அடங்கி விடுங்கள். मेरा मन என்னுடைய மனம் जड़ है ஜடமாக இருக்கிறதா या चैतन्य है? हाँ? இல்லையானால் சைத்தன்யமாக இருக்கிறதா? जड़त बुद्धि वाला है ஜடமான புத்தி கொண்டதா या चैतन्य बुद्धि है? இல்லையானால் சைத்தன்ய புத்தி கொண்டதா? मन ब्रह्मा है ना? மனம் பிரம்மா அவா இல்லையா? हाँ, जड़त बुद्धि भले है ஜடமான புத்தி பலையாவது இருக்கிறார் அப்படிதான். लेकिन ஆனால் तुरिया है। யூனிக்காக இருக்கிறார், தனிப்பட்டவர். क्या? என்ன? समा जा, அடங்கி अब விடுங்கள். घर जाना है। இப்பொழுது வீட்டிற்கு செல்லணும். माता ही तुम्हारा घर है। அம்மா தான் உங்களுடைய வீடு ஆவாங்க. जो भी बच्चे पैदा होते हैं दुनिया में, परिवार में, எந்த குழந்தைகள் எல்லாம் குடும்பத்தில் பிறக்கிறார்களோ वो कौन से घर से आते हैं? அவர்கள் எந்த வீட்டிலிருந்து வருகிறார்கள்? कौन सा घर है उनका? அவர்களின் எந்த வீடு ஆகும்? कोई भी मनुष्य आत्मा शरीर छोड़ती है, कोई भी प्राणी शरीर छोड़ता है, எந்த ஒரு மனித ஆத்மாவும் உடலை விடுறாங்க, எந்த ஒரு உயிரினமும் உடலை விடுகிறது. तो कहाँ कौन से घर में जाता है? அப்பொழுது எங்கு எந்த வீட்டுக்கு செல்கிறது? माता के घर में जाता है। அம்மாவினுடைய வீட்டில் தான் செல்கிறது. ओम அம்மாவினுடைய கர்ப்பத்தில் செல்கிறது. ஓம் சாந்தி. शांति। रात को मेरा पेट भी दुखता है। हैं? रात को 5 बजे मेरा पेट भी दुखता है। पैर? ओ हो। அவங்க சொல்றாங்க, பாபா என்னுடைய கால் ஏன் வலிக்குது? तेरा पैर इसलिए दुखता है कि तू बाबा की याद में दौड़ती नहीं है बुद्ध रूपी पाँव से। பாபா சொல்றாங்க, உங்களுடைய கால் ஏன் வலிக்குதுன்னா, நீங்க புத்தி ரூபமான காலின் மூலமாக தந்தையினுடைய நினைவில் ஓடுவதில்லை. क्या? दौड़ लगा दे, என்ன? ஓடுங்க, दर्द बंद हो जाएगा। அப்பொழுது வலி வந்து நின்றுவிடும்.